கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. சகோதரர் அறிவித்த வண்ணமாக நாம் பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தல். லே அப் ட்ரெஷர்ஸ் இன் ஹெவன். ஸோ பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தல் என்ற தலைப்பின் கீழாக நாம் ஒரு சில காரியங்களை நம்ம இன்றைக்கி தியானிக்கலாம். ஸோ பரலோகத்தில் பொக்கிஷத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சேர்த்து வைக்கணுமா? ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லலாம்? திருடர்கள் இருக்க மாட்டாங்க, ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாதனால என்ன பண்ணலாம், அங்கே சேர்த்து வைக்கிறது நல்லது. ஓகே, ஸோ நம்முடைய குடியிருப்பு இங்கே பூமியில் ஏன் சேர்த்து வைக்கிறாங்க ஜனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் எங்கே அவங்க வாழ போகிறாங்க? பூமியில் வாழ போகிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பிரயாசப்பட்டு, அதுவும் தேடி தேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சொத்துக்கள் என்ன பண்ணுறாங்க, சேர்த்து வைக்கிறாங்க. அதனால் அந்த சொத்துக்களை அவங்கள பாதுகாக்க போகுதுங்களா? சரி, ஓகே. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஏன் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடியிருப்பு நம்ம அங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ அதனால் நம்முடைய சொத்து எங்கே தான் இருக்கணும், எங்கே தான் சேர்க்கப்படணும் அப்படின்னு பார்க்கும்போது பரலோகத்தில் அப்படின்றது ரொம்ப சரியான பதில். ஸோ அதே வகையில் இன்னொரு வகையில் ஏன் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இந்த பாடத்தினுடைய தலைப்பே என்ன அப்படின்னு பார்க்கும்போது, யார் பேசின வார்த்தை அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆதார வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 6:20. மத்தேயு 6:20. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. ஸோ அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஏன் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டா அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பரலோகத்தில் பொக்கிஷங்களை என்ன பண்ணுங்கள், சேர்த்து வைங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டாரு. அதனால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், சேர்த்து வச்சு தான் ஆகணும். ஸோ எது அப்படின்னு பார்க்கும்போது பொக்கிஷங்களை. ஸோ அப்போ பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னா, எங்கள் வசனத்தை நம்ம பார்க்கலாம். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க அப்படின்னா, அந்த சேர்த்து வைக்கிற பொக்கிஷம் யாருக்கு? நமக்கு. அப்போ பொதுவாக நமக்கு அப்படின்னாலும், இந்த அழைக்கப்பட்ட அழைப்பில் தேவன் வச்சிருக்கிற மாபெரும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிற இப்போ நாம் பரலோகத்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னா, நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணியாகணும், நமக்காக பரலோகத்தில் பொக்கிஷத்தை என்ன பண்ணணுமா, சேர்த்து வைக்கணுமா? அப்போன்னா சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டோமா? சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னென்ன சேர்த்து வைக்கிறோம், எதெல்லாம் பொக்கிஷங்கள்? ஸோ அப்போனா அது என்ன நமக்கு தெரிஞ்சாதான் சேர்த்து வைக்க முடியும். ஒருவேளை பொக்கிஷனே தெரியாமல் கூட நிறைய விஷயத்தை என்ன பண்ணியிருப்போம், சேர்த்து வைக்கிற முயற்சிகளில் கிரியைகளில் ஈடுபட்டிருப்போம். ஆனால் இதுதான் பொக்கிஷனே தெரியாது அநேக சூழ்நிலைகளில். ஸோ அப்படியே பார்க்கும்போது பொக்கிஷம் அப்படின்னா என்னன்றதை முதல்ல என்ன பண்ணணும், நம்ம புரிஞ்சிக்கணும். அதை எப்படி பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறது? அதே வகையில் பொக்கிஷம் அப்படின்றது பூமிக்குரிய பொக்கிஷமும் இருக்குது, கரெக்டுங்களா? இந்த பூமியில் பொக்கிஷங்கள் இருக்குது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பரலோகத்தில் என்ன பண்ணுங்கள், பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க அப்படின்ற ஒரு கட்டளை நமக்கு கொடுத்ததுனால, அதுக்கான தேவை நமக்கு இருக்கிறதுனால, இப்போ நாம் ஒவ்வொருவருக்கும் நமக்கு ஒரு கடமை இருக்குது. என்ன கடமை அப்படின்னு பார்த்தோம்னா, பரலோகத்தில் நமக்கான சொத்தை இல்லை பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். அப்போ பொக்கிஷம் அப்படின்னா என்ன? பொதுவாக உலக பிரகாரமாக பொக்கிஷமோ இல்லை நம்ம ஆவிக்குரிய பொக்கிஷங்களை பார்க்க போகிறோம். ஸோ பொக்கிஷம் அப்படின்னா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவாக இருக்கும்? சொத்து. ஓகே, விலை மதிப்பு இல்லாதது, விலை உயர்ந்த ஒரு விஷயத்தை தான் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வேறு? பாதுகாப்புக்காக. ஸோ நம்மளை பாதுகாக்க அந்த ஒரு விஷயம் பொக்கிஷமாக இருக்கிறது. ஓகே, ஆன்சர்லாம் கரெக்டாக வந்துட்டுருக்குது. ஓகே, வேறு பொக்கிஷம் அப்படின்னா என்ன சொல்லலாம்?
அழிக்க முடியாத பொக்கிஷங்களா? ஓகே, அது ஆவிக்குரிய பொக்கிஷமாக பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷமாக இருந்தால் அதை யாரும் அழிக்க முடியாதான் நம்முடைய ஆண்டவரே சொல்லிட்டாரு. அங்கே பூச்சியும் துருவும் என்ன பண்ணாது, அதை அழிக்காது, திருடங்களும் திருட முடியாது. ஓகே, ஆனால் பூமிக்குரிய பொக்கிஷமாக இருந்துச்சுன்னா சரி, அழிவு உள்ளது. ஓகே, ஸோ நல்லா தெரியுது எது வெளியேற பெற்றது, எது அழிவுள்ளது, எது அழியாதது அப்படின்ற விஷயம் நல்லாவே புரியுது. ஸோ ஆனாலும் நம்ம எந்த ஒரு பொக்கிஷத்தை தேடுவதற்காக நாம் சேர்த்து வைக்கிறதுக்காக பிரயாசப்படுறோம் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம வச்சுட்டு, இப்போ நம்ம பொக்கிஷம் அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம். இந்த பொக்கிஷம் அப்படின்னா வெளியேற பெற்றது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், விலை மதிக்க முடியாதுன்னு சொல்கிறோம். அப்போது அந்த பொக்கிஷம் அப்படின்னு நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குன்னு சொல்கிறோம். அப்போ அந்த பொக்கிஷம்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம வைக்கும்போது, எந்த ஒரு காரியம் இல்லை எந்த ஒரு விஷயம் நமக்கு இன்பத்தை கொடுக்குதோ, அடுத்தது எந்த ஒரு விஷயம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதோ, எந்த ஒரு காரியம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ, இல்லை எந்த ஒரு விஷயம் நம்ம கம்ஃபர்ட் ஒரு ஆறுதலை கொடுக்கும்னு நம்பி சேர்த்து வைக்கிறோமோ, அதுக்கு பேர் தான் பொக்கிஷம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம். அப்போ ட்ரெஷர் அப்படின்னா, ட்ரெஷரி அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டில் வந்து கருவூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் என்ன அப்படின்னு பார்க்க ஒட்டுமொத்த கவர்மெண்ட்னுடைய காசு எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. நாட்டினுடைய தேவைக்கு எல்லாமே எங்கேருந்து தான் வரும். ஸோ அப்படின்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ அதை நினைக்கும் போது அங்கே எந்த அளவுக்கு பணம் இருக்குதோ அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கும். அதனால் கவர்மெண்ட்டில் இருந்தால் என்ன பிரதர், எங்களுக்கு என்ன சந்தோஷம். ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பொக்கிஷம் அப்படின்றது, ட்ரெஷர் அப்படின்றது என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு காரியம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ, மகிழ்ச்சியை கொடுக்குதோ, ஆறுதலை கொடுக்குதோ, ஸோ அந்த ஒரு காரியம்தான் விலை மதிப்பு இல்லாத இல்லை வெளியேற பெற்ற பொக்கிஷம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது கொடுக்கறதா இருக்குது. அப்போது இந்த சந்தோஷம், இன்பம், மகிழ்ச்சி, ஆறுதல் அப்படின்ற ஒரு விஷயம் எதன் மூலமாக கிடைக்குதோ இல்லை யார் மூலமாக வருதோ அதுதான் அவங்களுக்கு என்னவாக இருக்கும், பொக்கிஷமாக இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொக்கிஷமாக யாரை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய மனைவியை பார்க்கலாம். அப்படிங்களா? தன்னுடைய மனைவி நினைக்கும் போது அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்க ஒரு இன்பம், மகிழ்ச்சி, ஒரு ஆறுதல், சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா, இப்போ அவங்க அந்த மனைவி எப்படி பார்ப்பாங்க, பொக்கிஷமாக பார்ப்பாங்க. பிரதர் இந்த உதாரணம் தான் பிரதர் கிடைச்சதா? சரி, ஓகே. கணவன் இருக்கிறாங்க, ஒரு மனைவிக்கு கணவன் அப்படின்ற ஒரு பொக்கிஷம் அப்படின்னா எதனால அவங்களுக்கு அவர் பொக்கிஷம் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுடைய சந்தோஷம், இன்பம், அதுக்கப்புறம் இவங்களுக்கான ஆறுதல் எல்லாமே யாருக்கிட்டேருந்து கிடைக்கும், அவங்ககிட்ட கிடைக்கும். அப்படியா கிடைக்கும்போது அவங்கள எப்படியா பார்ப்பாங்க மனைவி அப்படின்னு பார்க்கும்போது பொக்கிஷமாக பார்ப்பாங்க. அதனால தான் பிரதர், இதெல்லாம் கிடைக்காதனால தான் என் கணவன் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பொக்கிஷமாக என்ன பண்ண முடியல. சரி, ஓகே, அந்த டாபிக் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் சைடில் வச்சு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்து பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை பொக்கிஷமாக பார்க்க முடியுமா, பார்க்க முடியுமான்னு கேட்குறேன். கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா அந்த பொக்கிஷமாக அவங்க அதுக்கேற்ற கிரியைகளில் தங்கள்கிட்ட வெளிப்படுத்தும் போது, இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருந்தாலும், நண்பர்கள் இருந்தாலும், சொந்தக்காரங்க இருந்தாலும், தங்களுடைய சொத்தை பொக்கிஷமாக பெற்றோர்களை பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்ககிட்ட இருந்து மகிழ்ச்சி, இன்பம், அவங்களுக்கான ஆறுதல் எல்லாமே என்ன பண்ணுது. அப்போனா பொக்கிஷம் அப்படின்ற ஒரு விஷயம், அதை யோசிக்கும் போதே என்ன வரும், இருதயத்தில் சந்தோஷம் வரும். அப்போ அந்த சந்தோஷம் வருது அப்படின்னா, மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னா, ஒரு ஆறுதல் கிடைக்குது அப்படின்னா, அதுதான் ஒரு பொக்கிஷம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது இந்த ஒரு பொக்கிஷம் அப்படின்றது பரலோக காரியத்தின் மீது நமக்கு இருக்குதுங்களா? அப்போ பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னா, இப்படியாக அந்த பொக்கிஷம் எனக்கு இருக்கிறதுனால, இல்லை நான் சேர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு இன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆறுதல் எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குதா?
ஒரு வேளை எஸ் அப்படின்ற பதில் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பொக்கிஷத்தை எங்கே சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம்? சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி விலையேற பெற்ற ஒரு விஷயமா இருக்கிறது தான் பொக்கிஷம் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு ஆறுதல் கிடைக்குது. அப்போ அப்படி கிடைக்குது அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கணவன் வந்து ஒரு பொக்கிஷமாக இருக்கிறார் அப்படின்னா, மனைவினுடைய இருதயம்லாம் யாரை சுற்றியே வட்டம் அடிச்சிட்ருக்கோம்? கரெக்டுங்களா? இப்போ எந்த ஒரு விஷயத்தை நம்ம வெளியேறப்பட்டதாக பார்க்குறோமோ அதை சுற்றி தான் நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் என்ன பண்ணும்? இருக்கும். அப்போனா பொக்கிஷம் அப்படின்றது இன்னொரு வகையில் சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய எண்ணங்கள், நம்பிக்கைகள், திட்டங்கள் எல்லாமே அதை சுற்றி தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது வட்டமிட்டு இருக்கும். எதை சுற்றி? எதை பொக்கிஷமாக பார்க்குறோமோ அந்த காரியத்தை குறித்து தான் நம்முடைய எண்ணங்கள் ஆகட்டும், நம்முடைய நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு பேங்க்கில் நமக்கு 1 கோடி ரூபாய் டெபாசிட் இருக்குது. இல்லை, கற்பனை பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இருக்காது. அது நம்ம இந்த வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் இருக்க போகிறது இல்லை, ஒரு கற்பனை. அப்படி இருக்குது அப்படின்னா, ஒருவேளை அதை பொக்கிஷமாக பார்க்குறவங்களுடைய எண்ணங்கள் எதை சுற்றியே இருக்கும்? எதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க? ஓகே. ஸோ அதுதான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும். நாளைக்கு எந்த பிரச்சனையாக இருந்தால் என்ன பண்ண, அந்த பணம் என்ன காப்பாற்றும், அது வேலை ஒரு அந்த பணத்தை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் இப்படின்ற ஒரு திட்டங்கள் தான் என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொக்கிஷ குறித்து தானே ஒரு காரியமாக இருக்கும். ஸோ அதை சுற்றி தான், அதை மையமாக வச்சு தான் எண்ணங்களாகட்டும், நம்பிக்கையாகட்டும், பிளான் ஆகட்டும் எல்லாமே என்ன பண்ணும் இருக்கும். அப்போனா நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய பொக்கிஷம் அப்படின்னா, இப்போ அந்த பொக்கிஷம் அப்படின்ற ஒரு விஷயம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எண்ணங்கள், இந்த நம்முடைய திட்டங்களாகட்டும் இப்போ பூமி சார்ந்த விஷயமாக இருக்குது அப்படின்னா அது வேறு ஒரு காரியமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம யோசிக்கிற யோசனைகள், அதுக்கப்புறம் நம்முடைய திட்டங்கள், இது எல்லாமே எந்த சார்ந்ததாக இருக்குது, எதை மையமாக வைத்து இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நாம் எதை பொக்கிஷமாக பார்க்குறோன்றது என்ன பண்ணுது இருக்குது. அப்போ நம்முடைய எண்ணங்கள் ஆகட்டும், நம்முடைய நம்பிக்கைகளாகட்டும், நம்முடைய திட்டங்களாகட்டும் பரலோகத்தை சார்ந்து செயல்படுது, நம்முடைய இருதயம் அதற்காக இயங்குது, இல்லை அதன் அடிப்படையில் செயல்படுது அப்படின்னா நம்முடைய பொக்கிஷம் எங்கே தான் இருக்குது கண்டிப்பாக. அதான் நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்போ எதை பொக்கிஷமாக பார்க்குறோமோ அதை சுற்றி தான் நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் என்ன பண்ணும், வெளிப்படும் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம். அப்போது எங்கே பொக்கிஷம் இருக்குதோ அங்கே தான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கணும், நம்முடைய இருதயம் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு உண்மையானது, கரெக்டாக இல்லைங்களா? ஸோ ஒருத்தருடைய மனுஷனுடைய இருதயத்தில் எது தான் பெருசாக இருக்குதோ அதை சுற்றின எண்ணங்கள் தான் அவங்களுக்கு என்ன பண்ணும், காணப்படும் அப்படின்னு. அப்போனா உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே இருதயம் இருக்கும் அப்படின்னா, இப்போ பரலோகத்தில் என்னுடைய இருதயம், என்னுடைய நம்பிக்கைகள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய திட்டங்கள் எல்லாம் அங்கே தான் இருக்குது அப்படின்னா நம்முடைய இருதயம் அதுக்குள்ளே என்ன யோசனைகள் இருக்கும், என்ன யோசனைகள் இருக்கும்? எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் எதை நம்ம யோசித்தாலும் எதின் அடிப்படையில் தான் செயல்பட ஆரம்பிப்போம். அந்த பொக்கிஷம் இருக்குது, அந்த பொக்கிஷத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுவோம், செயல்பட ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்குறோம். ஸோ அப்போனா நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம வச்சோம் அப்படின்னா, எதை மையமாக கொண்டு நம்முடைய சிந்தனைகள் செயல்படுதோ அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதிகப்படியான யோசனைகள், அதிகப்படியான சிந்தனைகள், அதிகப்படியான செயல்பாடுகள் ஒருத்தவங்களுக்குள்ள எதின் அடிப்படையில் எதை சார்ந்து வெளிப்படுதோ அதை தான் அவங்க பெருசாக என்ன பண்ணுறாங்க, மதிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ நம்ம பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கணும் அப்படின்னா நம்முடைய கிரியைகள் எல்லாம் எதின் அடிப்படையில் இயங்கினா சரியாக இருக்கும். ஸோ பரலோக காரியத்தின் அடிப்படையில் நாம் செயல்படும் போது தான் பொக்கிஷம் நம்ம அங்கே இருக்குது,
இல்லை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதே வகையில் நம்முடைய ஆண்டவர் என்ன ஒரு எச்சரிப்பை கொடுக்குறார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். மத்தேயு 6:19. மத்தேயு 6:19. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். ஸோ பூமியில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்னு யாருக்கிட்ட சொல்கிறார் நம்முடைய ஆண்டவர்? சீஷர்கள்கிட்ட. உலக ஜனங்கள்கிட்ட என்ன பண்ணல இந்த ஒரு விஷயத்த சொல்லலை. மாறாக தன்னால் அழைக்கப்பட்ட, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களிடத்தை இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. அப்போது சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்னா என்ன நோக்கத்துக்காக செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பூமியில் என்ன தான் சேர்த்து வச்சாலும் அது ஒரு மனுஷனுக்கு ஜீவனாக என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக ஆக முடியாது. அதே வகையில் இந்த பூமியில் எது சேர்த்து வச்சாலும் அது ஒரு நிரந்தரமான ஒரு விஷயமா உனக்கு இருக்க போகிறது இல்லை. அதே வகையில் அடி உள்ளது, அதான் நம்ம பார்க்குறோம். பூச்சியும் துருவும் என்ன பண்ணுமா அதை? அப்போனா பேங்க்கில் வந்துட்டு பொக்கிஷத்தை வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அந்த பணம் எப்படியா இருக்குது, எப்படியா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் நம்பராக இருக்குது. கரெக்டுங்களா? முன்னாடிலாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பணம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கும். இப்போ எல்லாமே என்ன அப்படின்னு பார்க்க டிஜிட்டல் ஆனதுனால நம்பராக தான் இருக்குது. இப்போ பூச்சியும் துருவும் அதை கெடுக்க முடியுமா? அப்போனா பூச்சி துரு தான் வந்து அப்படின்னு பார்க்கும்போது நேரடியாக அதை தான் குறிக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கும் போது என்ன அப்படின்னு பார்க்க, இந்த பூச்சியும் துருவும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதை அழிச்சிரும். கரெக்டுங்களா? ஒரு பொருளை அப்படின்னா சேர்த்து வைக்கிற பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விலை மதிப்பு இல்லாத பொக்கிஷமாக இருந்தாலும் கண்டிப்பாக அது ஒரு அழியக்கூடியது, நிரந்தரம் இல்லாதது. அதே வகையில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து நிறைய திருடர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை அபகரிக்கிறதுக்கு இல்லை தீமையாக செயல்படுறதுக்கு ஏமாத்துறதுக்கு நிறைய அநீதிகள் என்ன பண்ணுதுங்க இந்த பூமியில் இருக்குது. ஒரு வேளை நியாயமாக சேர்த்து வச்சாலும் அதை கண்டிப்பாக அநியாயமாக என்ன பண்ணுவாங்க, அதை பிடுங்கிடுவாங்க. ஸோ அதனால் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோன்னா பெஸ்ட்டான ஒரு ஐடியா இல்லை ஒரு குறிக்கோள் அப்படின்னா எங்கே சேர்த்து வைக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாருன்னா பரலோகத்தை சேர்த்து வைக்கிறது. அப்போ பூமிக்குரிய பொக்கிஷம் அப்படின்னா எதெல்லாம் இன்றைக்கி பொக்கிஷமாக உலகத்தில் பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து செல்வம் எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வீடு, அதுக்கப்புறம் நிலம் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் அதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சொத்தா இல்லை பொக்கிஷமாக என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிடைக்கக்கூடிய புகழ் இருக்கு இல்லைங்களா? அப்போனா இந்த பொக்கிஷம் அப்படின்றது அவங்களுடைய இருதயத்தினுடைய எண்ணங்களாகட்டும் நம்பிக்கைகளாகட்டும் எல்லாமே அதை சுற்றி தான் இருக்கும். அப்படின்னா இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய இருதயமே எதை நோக்கி தான் இருக்குது? இப்போ நம்ம பார்க்குற ஏதோ ஒரு விஷயத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். ஒருவேளை அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணம் இருக்கலாம், இல்லை வீடு, நிலம், அதுக்கப்புறம் புகழ், இதை சார்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க அந்த புகழை பெற்றுக்கொள்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்காக யோசிக்கிறது, அதுக்காக செயல்படுறது, அதுக்காக திட்டமிடுறது எல்லாமே எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது என்னவா ஆகணும்னு அவங்க ஆசைப்படுறாங்களோ இல்லை எப்பேற்பட்ட புகழ் அவங்களுக்கு கிடைக்குன்னு நினைக்கிறாங்களோ அப்படியே என்ன பண்ணுவாங்க. அப்போ அதை பொக்கிஷமாக பார்க்கறதுனால தான் அப்படியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிறான்னு பார்க்குறோம். ஸோ அடுத்தது இந்த சமுதாயத்தில் என்ன மாதிரி யாரும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அதே வகையில் எல்லாரும் மாதிரியும் ஒருத்தனை நானும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ தனித்துவமாக என்னை காமிச்சிக்கணும் அப்படின்னா அவங்களை காட்டிலும் அவங்ககிட்ட இல்லாத என்கிட்ட என்ன பண்ண ஸ்பெஷலாக. இப்போ இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பொக்கிஷமாக நினைக்கிறதுனால அதே அநேகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிரயாசங்களை எடுக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு பொக்கிஷம் எப்படியா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், அதே வகையில் நம்முடைய சொந்தக்காரங்க. இப்போ அவங்கக்கிட்ட நல்ல மதிப்பு வாங்கணுன்றதுக்காக அவங்கக்கிட்ட ஒரு செல்வாக்கை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக எதுவாக இருந்தாலும் அவங்களுக்காக செய்யணும்னு என்ன பண்ணுவாங்க, விருப்பப்படுவாங்க. அப்போது உலகத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லும்போது இதன் அடிப்படையில் தான் அவங்களுடைய இருதயம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இயங்குது. அதனால் அவங்களுக்கு பொக்கிஷம் எது தான், இங்கே பார்க்குற விஷயங்கள் தான். அப்போ இங்கே பார்க்குற விஷயங்கள்
பூச்சியும் துருவும் கெடுக்கும் அப்படின்னா இங்கே பார்க்குற இந்த விஷயத்தில் பூமிக்குரிய பொக்கிஷத்தில் அழியவே அழியாது, நிலையானது அப்படின்னு சொல்கிறது எதாவது இருக்குதுங்களா? எதாவது இருக்குதுங்களா? இப்போ இதை நம்பி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, பிரயாசப்பட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒருவேளை நம்முடைய சொத்துக்களாகட்டும், வீடு நிலமாகட்டும், நமக்கு கிடைச்ச புகழ் கூட என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது பேர் புகழ்லாம் ஒரு நாள் என்ன பண்ணுறோம், அழிஞ்சு போயிடும். நல்ல பேர் அப்படின்றது எப்போனாலும் கெடுக்கப்படும். அதே வகையில் அது நிரந்தரம் அல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஸோ அதே வகையில் எல்லாரை காட்டிலும் நான் பெஸ்ட்டாக இல்லை தனித்துவமாக காமிச்சிக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட எண்ணங்களில் செயல்பட்ட ஆரம்பித்தாலும் அது அவங்க வாழ்க்கையில் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்றதுக்கு ஒரு கேள்விக்குறி தான். அப்போ அதுவுமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயமா இருக்காது. அடுத்து நண்பர்கள், உறவினர்கள் இவங்களுக்காக பார்த்து எதனாலும் செய்யணும்னு நினச்சிட்டு, இல்லை அவங்கள பொக்கிஷமாக நினச்சிட்டு என்றைக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது என் மேலே அன்பு வச்சுருப்பாங்க. அவங்களுடைய அன்பு என்ன பண்ணாது, எப்பயுமே குறையவே குறையாது. என்னை எப்படி மேன்மையாக பார்க்குறாங்களோ, ரொம்ப நல்லவங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்களாக பார்க்குறாங்களோ, இதே மாதிரி நண்பர்களும் உறவினர்களும் இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நம்மளை அப்படியாவே பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு, அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது எப்பயுமே மாறவே மாட்டாங்க. மாறாத ஒரு அன்பு, மாறாத ஒரு நல்ல பெயர், இல்லை நமக்கு அவங்க ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்ற ஒரு விஷயம் எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்க, என்னென்னா நிலையாக இருப்பதற்கு அவங்களால முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி விழுந்து போன நிலைமையில் இருக்கிற மனுஷங்களால் இந்த அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, தொடர்ந்து உறுதியாலாம் என்ன பண்ண முடியாது. அவங்களுக்கு தேவைன்னும் போது என்ன பண்ணலாம், அன்பு காமிக்கலாம், நமக்கு ரொம்ப பிரியமானவங்களாம் நினச்சிக்கலாம். ஆனால் வேற ஒரு விஷயம் நம்மளை காட்டிலும் பெஸ்ட்டாக அவங்களுக்கு தெரியும்போது என்ன பண்ணுவாங்க, மாறிடுவாங்க. அப்போனா இந்த பூமியில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கணும், இல்லை நமக்கு சொந்தக்காரங்க, நம்முடைய நண்பர்கள், இல்லை நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்றதுனால இப்போ அவங்கள திருப்திப்படுத்தணுன்றதுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்கிறது அப்படின்றது இல்லை, அவங்கள பொக்கிஷமாக மதித்து அதுக்காகவே பிரயாசப்படணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு ஒரு தவறான விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது என்றைக்கெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது என்றைக்கானாலும் இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது மாறும். ஸோ அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா குடும்பத்தில் அடுத்து ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, இல்லை நம்முடைய பிள்ளைகள், கணவன் மனைவி இவங்க மேலாம் அன்பு வைக்கக்கூடாதுங்களா? இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கக்கூடாதா? நடக்கலாமா நடக்கக்கூடாதுங்களா? நடக்கிறது தப்பு கிடையாது, அவங்களுக்கு பிரியமாக வாழ்கிறது தப்பு கிடையாது. ஆனால் என்னைக்கு தேவனுக்கும் இல்லை மனுஷங்களுக்கும் ஒரு போட்டின்னு வருதோ அதில் ஜெயிக்கிறது எந்த அன்பாக தான் இருக்கணும், தேவன் மீது வச்சிருக்கிற அன்பாக தான் இருக்கணும். ஸோ இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது இந்த சென்டென்ஸ் படிச்சிடலாம் சிஸ்டர். The treasures of wealth, fame, social distinction, houses, lands, friends, home, family, power and influence are all subject to change and decay. இப்போ என்ன அப்படின்னு பார்க்கணும்னா இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த ஒரு பொக்கிஷங்களாக இருக்கக்கூடிய செல்வமாகட்டும், அந்த புகழாகட்டும், சமுதாயத்தில் தனித்துவமாக நம்மளாம் ரொம்ப பெரிய ஆளாக காமிச்சிக்கிற ஒரு விஷயமாகட்டும், நம்முடைய வீடு நிலம், இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸு, ஹோமு, ஃபேமிலி எல்லாமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாள் மாறிடும், அதே வகையில் அழிஞ்சிடும். அப்போது தேவனுக்காக அழைக்கப்பட்ட ஒவ்வொரு புது சிருஷ்டியும் தேவனுக்காக வாழணும், பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற இந்த ஒரு மேன்மையான அழைப்புக்கு அழைக்கப்பட்டுட்டு ஒரு வேளை உலக ஜனங்கள் மாதிரியோ இதை நம்பியே தான் நம்முடைய இருதயம் யோசிக்குது, நம்முடைய திட்டங்கள் இருக்குது, நம்முடைய நம்பிக்கை இருக்குது அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் என்ன பண்ணும், நம்மளை கைவிட்டுடும். அநேகருடைய வாழ்க்கையில் புயல் அப்படின்ற ஒரு விஷயம் பல விதங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்குங்களா. அப்படியே அடிக்கும்போது அந்த புயல்லிருந்து பாதுகாக்கப்படணும், தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் சார். வாழ்க்கை
பெருங்கடலில் புயலால் அடித்து செல்லப்பட்ட பல மாலுமிகள் ஊக்கமிழந்தும் விரக்தியடைந்தும் அனைத்து நம்பிக்கையையும் இழந்தும் இந்த அனுபவங்களே தங்களை பரலோகமாகிய நித்திய அடைக்கல புகலிடத்திற்கு அழைத்து செல்வதற்கான வழிமுறைகள் என்பதை கண்டறிந்துள்ளனர். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அநேகருடைய சூழ்நிலைகளில் நம்ம சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்பாக, இல்லை இந்த பரலோக பொக்கிஷம் தான் நமக்கு பெருசு அப்படின்னு உணர்ந்து கொள்வதற்கு முன்பாக நம்ம வாழ்க்கையில் நிறைய புயல்கள் என்ன பண்ணியிருக்கலாம், அடிச்சிருக்கலாம். அதன் மூலமாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஊக்கம் இழந்து விரக்தி அடைந்து நம்பிக்கை எல்லாத்தையும் இழந்து நண்பர்கள் ஏமாற்றிருக்கலாம், சொந்தக்காரங்க ஏமாற்றிருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயம் நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்கலாம், நம்பி இருந்திருக்கலாம். அந்த விஷயம் எல்லாமே ஒரு சூழ்நிலை என்ன பண்ணியிருக்கோம், கைவிடப்பட்டிருக்கோம், ஏமாற்றப்பட்டிருப்போம். ஆனால் அந்த விஷயங்கள் தான் உண்மையான நம்பிக்கை அப்படின்ற அந்த பரலோக நித்திய அடைக்கலத்துக்கு நம்ம வந்து சேர்வதற்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது வழிகளாக இருந்துச்சுங்களா. அப்போ அந்த விஷயம் நம்மளை வந்து காப்பாற்றலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் யாரை நம்பியே நம்ம வந்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்டர் காப்பாற்றுவார்னு நினச்சிருந்துருப்போம், இல்லை நம்முடைய சொந்தக்காரங்க, இல்லை நண்பர்கள், இல்லை நம்முடைய வேலை, இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக என் கூடவே இருக்கும், என்னை ரொம்ப என்ன பண்ணுவாங்க, பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே கைவிடப்பட்டதுனால தான் யாருக்கிட்டே வந்திருக்கிறோம், தேவன்கிட்டே வந்திருக்கோம். அப்போனா அந்த பரலோக நித்திய அடைக்கலம் அதுதான் வந்து என்னன்னு பார்க்கும்போது நம்மளை ஒரு சேஃப்டியாக, நல்ல ஒரு பாதுகாப்பாக, அதுவும் என்றைக்குமே ஏமாற்றாத ஒரு அடைக்கல பட்டணமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நாம் போக போகிற பரலோக சுதந்திரம் தேவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்காக இருக்கிறாங்க. அப்போது இந்த உலகத்தில் நமக்கான பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயம், அடுத்து நமக்கு இது நல்லது நன்மை அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், இது எல்லாமே யார்கிட்டருந்து தான் வர முடியும்? உண்மையாக நம்மளை ஆசீர்வதிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா யார் மட்டும்தான் அப்படி நம்மளை பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கலாம் சார், இந்த ஒரு பாயிண்ட்டாக படிக்கலாம். அங்கு மட்டுமே உண்மையான ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் காண முடியும். எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த பரலோகமாகி நித்திய அடைக்கல புகலிடம் நம்ம போக போகிறோம் இல்லைங்களா, நம்முடைய நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா, அதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே மட்டும்தான் உண்மையான ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் நம்ம காண முடியும். அதே வகையில் அங்கே மட்டும்தான் உண்மையான பொக்கிஷமும் நமக்கு என்ன பண்ணுது. அப்போ அங்கே மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, இந்த பூமியில் நம்ம எதை பெருசாக பார்த்தாலும், எதை பொக்கிஷமாக மதித்தாலும், அது எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உண்மையான பொக்கிஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ பூமியுடைய சிறந்த பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெஸ்ட்டாக நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் நமக்கு ரொம்ப சிறந்தது, இல்லை இதான் அந்த பொக்கிஷம், இதான் நம்ம காப்பாற்றோம் அப்படின்னு வச்சுருந்தா அதை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பரலோக அடைக்கல புகலிடம். இப்போ அதன் மீது நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையாலுமே பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது. அப்போ பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது நம்ம கேள்வி நம்ம முதலே கேட்டிருந்தோம், அப்போனா எப்படி பரலோகத்தில் நமக்காக பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும்? நாம் எங்கே இருக்கிறோம்? பூமியில் இருக்கிறோம். இப்போ பூமியில் இருக்கிற நாம் பரலோகத்தில் எப்படி பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும்? அப்போனா எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் என்ன பண்ண முடியும், சேர்க்க முடியும். அப்போ நாம் இங்கே இருந்துக்கிட்டுக்கு பரலோகத்துக்கு நமக்கான பொக்கிஷத்தை எப்படி, இல்லை எந்த வகையில் சேர்த்து வைக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லைங்களா? அப்போ என்னென்னலாம் பண்ணுறது பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் கேள்வி வரும்போது, ஸோ அப்படியா பார்த்தோம்னா இந்த பொக்கிஷங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமாக 3 விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த 3 விஷயங்களுமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கான பொக்கிஷம். இப்போ அந்த 3 விஷயத்தில் நம்ம நிலச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்ம பரலோகத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கிறோம், பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிட்ருக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கான பொக்கிஷம் வெளியேறப்பட்ட நம்ம மதிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கலாம் சார், தமிழில் இருக்கிறத படிங்க.
பரலோகத்தில் உள்ள எல்லா பொக்கிஷங்களிலும் முதன்மையானது தேவன் மற்றும் கிறிஸ்துவின் தனிப்பட்ட அன்பும் நட்பும் ஆகும். ஸோ பரலோகத்தில் உள்ள எல்லா பொக்கிஷங்களிலும், அப்போ நிறைய பொக்கிஷம் இருக்குது பரலோகத்தை நம்ம சேர்த்து வைக்க வேண்டியது. அதில் முதலாவது அங்கே இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவன் மீதும் கிறிஸ்துவின் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பு, அவங்களுடைய அந்த ஒரு ஃபெலோஷிப். அப்போனா பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது எதை நம்ம சேர்த்து வைக்கிற காரியத்தில் முதலாவது நம்ம ஈடுபடணும் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் மீதும் கிறிஸ்துவ மீது இருக்கக்கூடிய அந்த அன்பு, அவங்களுடைய அந்த ஃபெலோஷிப், அந்த நட்பு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்குள்ள பொக்கிஷங்களாக இங்கே என்ன பண்ணணுமா சேர்த்து வைக்கணும். அப்போனா இந்த பொக்கிஷத்தை எந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம்? அதாவது தேவன் வந்து அன்பாக இருக்கிறார், நாமளும் தேவன் அன்பு கூறுறோம். கரெக்டுங்களா இல்லையா? அன்பு கூறுறோமா இல்லைங்களா? ஆனால் அந்த அன்பு எல்லாவற்றை காட்டிலும் பிரதானமாக இருக்குதா? முதன்மையானதாக இருக்குதா? பெஸ்ட்டாக இருக்குதா? அப்போனா பரலோகத்தில் இருக்கிற காரியத்தோடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க ஒப்பிடும்போதே இது பெஸ்ட் அப்படின்னா, இந்த பூமிக்குரிய விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது தேவனுடைய அன்பும் கிறிஸ்துவனுடைய அன்பும் ஏதாவது ஒப்பிட்டு பார்க்க முடியுங்களா? அப்போ அந்த தேவனுடைய அன்பும் கிறிஸ்துவனுடைய அன்பும் தனிப்பட்ட விதத்தில் நான் ருசிக்கணும், இல்லை நான் அதை டேஸ்ட் பண்ணணும், இல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது தான் இங்கேவே வந்து தேவன்கிட்டையும் கிறிஸ்துக்கிட்டையும், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பரலோகத்தில் ஐக்கியப்பட்டு அன்பாக இருக்க போகிற ஒரு விஷயம் இருக்குங்களா, பின்னாடி நமக்கு ஒரு பொக்கிஷமாக ஆசீர்வாதமாக கிடைக்க போகிற அந்த சூழ்நிலை, அந்த ஒரு விஷயம் உண்மையாலுமே நம்ம அதை வாஞ்சிக்கிறோம். அதுதான் நம்முடைய இருதயத்தின் யோக்கம், எண்ணங்கள், அதை சுற்றி தான் நம்முடைய திட்டங்கள் இருக்குது அப்படின்னா இங்கேவே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது அதை நடைமுறைப்படுத்துவோம். எந்த காரியத்தை அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது தேவன் மற்றும் கிறிஸ்து அவங்க கிட்ட தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய அன்பு, நம்முடைய நட்பு எந்த அளவுக்கு பிரதானமாக இருக்குதோ, முதன்மையானதாக இருக்குதோ அந்த அளவுக்கு பொக்கிஷத்தை நம்ம என்ன பண்ணுறோம் பூமியில் இருந்துக்கிட்டு பரலோகத்துக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போனா எந்த அளவுக்கு தேவன் மீது இருக்கிற அன்பும் கிறிஸ்துவனுடைய அன்பும் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறோம்? அப்போ அந்த அன்பு, அந்த ஒரு நட்பு உறவை நம்ம அதிகமாக வாஞ்சிக்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து வெளிப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இதுதான் ஏன் பிரதானம் முதன்மையானது அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் சிஸ்டர். தமிழ் இருக்கிறது மட்டும் நீங்கள் படிங்க. தேவைப்படும் ஒவ்வொரு நேரத்திலும் அவர் ஒரு தடையற்ற அடைக்கலம், நமது அன்றாட மகிழ்ச்சி, ஆறுதல் மற்றும் தேற்றுதல். ஏன் முதலாவது தேவனுடைய அன்பும் கிறிஸ்துவனுடைய அன்பும் எல்லா பொக்கிஷத்தை காட்டிலும் முதன்மையானது, பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தேவைப்படுற ஒவ்வொரு நேரத்திலும் தடையற்ற அடைக்கலம். அதாவது என்ன அப்படின்னு பார்க்கணும், நமக்கு தேவை இருக்கும்போது ஒரு வேளை எங்கெங்கே போயிட்டு கதவை தட்டலாம், எல்லா இடத்துலையும் டோர் க்ளோஸ்ட், இப்போதைக்கு இடம் இல்லை, வாய்ப்பு இல்லை இப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க சொல்லலாம். ஆனால் அந்த பரலோக கதவு இருக்கு இல்லைங்களா, எப்பயுமே திறந்தே இருக்குமா. அப்போ எந்த நேரத்திலும் தடையற்ற ஒரு அடைக்கலமாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு பரலோக பொக்கிஷத்தில் தேவனுடைய அன்பும் கிறிஸ்துவனுடைய அன்பு இருக்குது. அதே வகையில் நம்முடைய அனுதின மகிழ்ச்சி, ஆறுதல், தேற்றுதல், இது எல்லாமே பொக்கிஷம் தான் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு ஆரம்பத்திலே பார்த்துட்டோம். அப்போ பொக்கிஷம் அப்படின்ற ஒரு விஷயம் சந்தோஷத்தை கொடுக்கும், அதை யோசிக்கும் போது அது இருக்கும்போது மகிழ்ச்சியை கொடுக்கும், ஆறுதல் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ தேவனுடைய அன்பும் கிறிஸ்துவனுடைய அன்பும் இது நம்ம விலையேறப்பட்ட பொக்கிஷமாக எல்லாவற்றை காட்டிலும் பிரதானமாக பார்க்கணும் அப்படின்னா இந்த பொக்கிஷம் எந்த அளவுக்கு நம்ம மன மகிழ்ச்சி, ஆறுதலை கொடுத்துருக்கு, தேறுதலை கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு காரியத்தை யோசிக்கும்போது இது உண்மையாலுமே நம்முடைய இருதயம் அதை சார்ந்து தான் யோசிக்குது, செயல்படுது அப்படின்னா நம்ம பொக்கிஷத்தை எங்கே சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம், பரலோகத்துக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போது பிதாவாகிய தேவன் எனக்கு தெரியும், அவருடைய பேர் கூட என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கும் தெரியாது உலகத்தில் அதிகமாக, எனக்கு தெரியும். அப்போ கிறிஸ்துவனுடைய பேர் தெரியும், அதனால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நித்திய ஜீவன் எனக்கு கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது வசனம் சொல்லுது.
அதை நம்ம எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், ஒன்றையான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னா, இப்போ பிதாவாகிய தேவனுடைய பேர் நமக்கு தெரியுங்களா? தெரியும். அடுத்து இயேசு கிறிஸ்துடைய பெயர் தெரியும். இப்போ 2 பேர் தெரிஞ்சிருக்கிறதுனால நித்திய ஜீவன் நம்ம கன்ஃபார்ம் அப்படின்றது தான் வாக்கு தத்துவம். கரெக்டுங்களா? இப்போ நம்ம கன்ஃபார்மா? நித்திய ஜீவன் நம்ம கன்ஃபார்ம்ங்களா? இல்லை, கன்ஃபார்மா அப்படின்றது தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் சத்தமாக சொல்ல வேண்டாம். ஒரு வேளை அது கன்ஃபார்மாக யோசிக்கும் போதே நம்முடைய இருதயம் என்ன சொல்லும்? வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுமா? ஸோ இல்லை, என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தான் வந்திருக்கிறோம். அப்போ பேரை தெரிஞ்சுக்கிறதுனால நித்திய ஜீவன் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நேரடியாக வசனம் பார்க்கும்போது தெரியுது. அப்படியாக இதுக்கான விளக்கத்தை பார்க்கும்போது தான் நாம் எந்த அளவுக்கு அந்த நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்கள் அப்படின்றது என்ன பண்ண முடியும், உணர முடியும். அப்படியே பார்க்கும்போது த வேர்ட் நோ ஆஸ் அ தாட் ஆஃப் அப்ரிஷியேட் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். அப்போனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, அறிவது அப்படின்னு சொல்கிறது, அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அங்கீகரிக்கிறது, அதே வகையில் புரிந்து கொள்வது. யார் அங்கீகரிக்கிறது, யாரை புரிஞ்சுக்கிறது? பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் அவங்க தான் சிறந்தவங்க, பெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கீகரிக்கிறேன்னா, அப்ரிஷியேட் பண்ணுறேன்னா, அவங்க ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அப்படின்னா இது நன்மையாக தான் இருக்கும், நியாயமாக தான் இருக்கும், சரியாக தான் இருக்கும் அப்படின்னு அங்கீகரிக்கிறேன்னா, அதே வகையில் அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொள்வது. எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கிறோம் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவையும்? அப்போ அறிஞ்சிருக்கிறது அப்படின்னா வெறும் பேரை தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் கிடையாது, மாறாக அறிந்து கொள்வது அப்படின்னா அவங்கள புரிஞ்சுக்கிறது. அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கள் சகோதரர் சொல்லும்போது எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இன்டிமேட் அக்யூட்டன்ஸ் அப்படின்றார். இன்டிமேட் அக்யூட்டன்ஸ் அப்படின்னா இப்போது என்ன ஒரு காரியம் அப்படின்னு பார்க்கும்போது, நல்லா பழகினதுனால ஒருத்தவங்களை பற்றி நல்லா தெரியும்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ அறிந்து கொள்வது அப்படின்றது என்னவாங்க நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நல்லா பழக்கப்பட்டதுனால அவங்களோட நல்ல ஒரு பரிச்சயம் இருக்கிறதுனால அதன் அடிப்படையில் வெளிப்படக்கூடிய அந்த நாலேஜ், அந்த ஒரு அறிவு தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. அப்போனா முதலாவது ஒரு விஷயம் கிறிஸ்து தேவன் அவங்களுடைய அன்பு, அதுதான் நம்ம பொக்கிஷமாக இந்த பூமியில் இருக்கும்போதே பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறோம். அப்படின்னா இப்போ அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கிறோம், நல்லா தெரிஞ்சிருக்கிறோமா அப்படின்றது ஒரு கேள்வி. அடுத்து பழக்கப்பட்டிருக்கிறோமா, பரிச்சயமாக இருக்கிறோமா? இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது ரஞ்சித்தை வந்து எனக்கு தெரியும் அப்படின்றதுக்கும் நல்லா தெரியுன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கரெக்டுங்களா? தெரியும் அப்படின்னா ரஞ்சித்னா யார் அப்படின்னு தெரியும் நமக்கு. கரெக்டுங்களா? நல்லா தெரியும் அப்படின்னா அவர் எப்படி யோசிப்பார், எப்படி செயல்படுவார், அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, இதன் அடிப்படையில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா தெரியுதுன்னு இருக்கு. அப்போ பிதாவாகிய தேவனை கிறிஸ்துவின் நல்லா தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, அவங்க செயல்படுறாங்க அப்படின்னா அது சரியாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது புரிஞ்சு கொள்வது. அப்படின்னா இந்த ஒரு அன்பில் பெருகிற ஒரு விஷயம் அப்படின்றது அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல்ல, அந்த ஒரு அங்கீகாரம், வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலையும் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது. நான் எடுக்கிற முடிவு தான், இல்லை நான் யோசிக்கிற யோசனைகள் தான் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு இல்லாமல், என்னோடய வாழ்க்கையில் எந்த முடிவுகளாக இருந்தாலும் அது பிதாவாகிய தேவனை கிறிஸ்துவையும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது அங்கீகரிப்பான் அந்த இடத்துல. இப்படியாக யோசிக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அறிந்து கொள்வது, அதுவும் சரியாக அறிந்து கொள்வது, அதுவும் நல்லா பழக்கப்பட்டு ஒரு புரிதலோடு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அன்பு கூறுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த ஒரு பரலோக பொக்கிஷத்தை ஏன் சிறந்தது, ஏன் பரலோகத்தில் சேர்த்து வைக்க சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பூமிக்குரிய விஷயங்கள் அழிந்து போகும் அப்படின்ற பார்க்குறோம். ஒருவேளை நண்பர்கள், குடும்பத்தார், அதே வகையில் உலகத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், இல்லை நம்ம பொக்கிஷமாக பார்க்குற எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக என்ன பண்ணும், கைவிடும், அழிஞ்சிரும்.
எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி நல்ல நண்பர்களா இல்லை ஒரு நல்ல ஒரு ரொம்ப பிரியமானவங்களா விருப்பப்பட்டவங்களா பார்க்கலாம், நாளைக்கு அதே மாதிரி பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஆனால் தேவனும் கிறிஸ்துவும் அவங்களுடைய அன்பு தான் ரொம்ப பிரதானமானது. நம்ம சேர்த்து வைக்க வேண்டிய சொத்தில் முக்கியமானது அவங்களுடைய அன்பை சம்பாதிக்கணும் அப்படின்றது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் சிஸ்டர். இந்த பொக்கிஷத்தை நாம் பெற்றவுடன் ஒருபோதும் மாறாத, ஒருபோதும் குளிர்ச்சியடையாத அன்புள்ள, எதுவும் நம்மை பிரிக்க முடியாத ஒருவரை பெற்றுள்ளோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு பொக்கிஷத்தை, முதலாவது ஒரு பொக்கிஷம் தேவனுடைய அன்பும் கிறிஸ்துவனுடைய அன்பும் பொக்கிஷமாக நான் பார்க்குறேன். இப்போ அதை சுற்றி தான் என்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது செயல்படுது. அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதை நான் பெற்ற உடனே நம்ம புரிஞ்சு கொள்கிற ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருபோதும் மாறாத அன்பு. எந்த அன்பு? யாருடைய அன்பு? தேவனுடைய கிறிஸ்துவனுடைய அன்பு. இப்போ ஒருபோதும் மாறாத அன்பு நம்முடைய அன்பை சொல்ல முடியுமா? அதுக்கான சாட்சி இப்போ விழுந்து போன சுவாபத்தில் இருக்கக்கூடிய மனுஷங்களுடைய அன்பு, கரெக்டுங்களா? அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மாறாத அன்புன்னு சொல்ல முடியாது. அதே வகையில் ஒருபோதும் குளிர்ச்சி அடையாத அன்பு அப்படின்னா எப்பயுமே அந்த அன்பில் அனல் இருக்கும். அந்த ஒரு அன்பு என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது எப்பயுமே மாறாது. ஆனால் இந்த காலம் கடைசி ஆக ஆக அநேகருடைய அன்பு என்னவோ ஆகும், தனிஞ்சு போகும், குளிர்ச்சி அடைஞ்சிடும். அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அப்போனா என்றைக்குமே நிலையானவங்க, என்றைக்குமே மாறாத அன்பு, என்றைக்குமே குளிர்ச்சி அடையாத அன்பு யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுக்கிட்டையும் கிறிஸ்துக்கிட்டையும் இருக்குது. இந்த ஒரு அன்பினுடைய பொக்கிஷத்தை உணர்ந்தவர்கள் எப்படியா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதை விட்டு எந்த விஷயமே அவங்கள பிரிக்காதுன்ற ஒரு முடிவுக்கு என்ன பண்ணுறாங்க, வந்துடுவாங்க. அப்போ எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு நாள் அதை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை இருக்கும், ஒரு வேளை அது கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் இந்த ஒரு அன்பு அப்படின்னு சொல்லும்போது இதிலிருந்து பிரிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவங்க அப்படின்னா கிறிஸ்துவனுடைய அன்பையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பையும் தங்களுடைய வாழ்க்கையில் பிரதானமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது சொத்தாக மதித்து அந்த அன்புக்கேற்ற ஒரு வாழ்க்கையை அவங்கள அன்பு கூறுறதுக்கும் அவங்கள நேசிக்கிறதுக்கும் அவங்கள பற்றி அறிஞ்சு கொள்றதுக்கும் இன்னும் அவங்களோட நெருங்கி பழகிறதுக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூமியிலிருந்தே பரலோகத்தில் என்ன பண்ணுவாங்க, பொக்கிஷமாக சேர்ப்பாங்க. இதை விட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் என்ன பண்ணாது, பிரிக்காது. படிக்கலாம் பாருங்க, ரோமர் 8:36. ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. ஸோ இந்த ஒரு பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்குது, அதுக்காக நான் சேர்த்து வச்சுருக்கேன், அதுக்காக தான் நான் பிரயாசப்படுறேன் அப்படின்னா இதுதான் எனக்கு விலையேற பெற்றது அப்படின்னு சொல்லும்போது இதை விலையேற பெற்றதாக மதிக்கக்கூடியவர்கள் என்ன பண்ண முடியாது அவங்கள அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அன்பை விட்டு வேறு எந்த விஷயமும் என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. உபத்திரவங்கள் பிரிக்குமா? வியாகுலம் பிரிக்குமா? துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம் பிரிக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா பிரிக்காது. ஒருவேளை சின்ன உபத்திரம் வருது, நான் அந்த அன்புக்கு பாத்திரவான் இல்லை, அதனால தான் தேவன் இதை பண்ணுறார் அப்படின்னு யோசிக்கிறது இந்த அன்புக்குள்ளே நிலச்சிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தமா? அப்போது தேவனை அறிஞ்சிருக்கிறது அப்படின்னா நல்லா பழகி அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா அவங்க எது செஞ்சாலும் அது பெஸ்ட்டாக தான் இருக்கும், அதை நான் என் வாழ்க்கையில் அங்கீகரிக்கிறேன் அப்படின்னா, தேவனை சரியாக புரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னா வாழ்க்கையில் எது வந்தாலும் என்ன பண்ண மாட்டோம், பின்வாங்கி போக மாட்டோம், அதே வகையில் சோர்ந்து போக மாட்டோம். அந்த பரலோக பொக்கிஷமாகி அந்த நம்பிக்கை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய இருதயத்துக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆறுதலை, ஒரு சந்தோஷத்தை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது கொடுக்கும். ஸோ அப்படியா பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, முதலாவது நம்ம பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது அப்படின்றது தேவன் மீதும் கிறிஸ்து மீதும் இருக்கக்கூடிய அந்த அன்பை சேர்த்து வைக்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த அன்பை இங்கே சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா ஒருவேளை இதுக்கான முயற்சியில் நான் ஈடுபடலை, தனிப்பட்ட விதத்தில் தேவனுக்கிட்டையும் கிறிஸ்துக்கிட்டையும் எனக்கு ஒரு ஐக்கியமோ ஒரு நெருக்கமோ இல்லை அப்படின்னா தெளிவாக புரிஞ்சிக்கலாம், இங்கேவே ஐக்கியப்படாதவங்க பரலோகத்தில் என்ன பண்ண முடியாது, ஐக்கியப்பட முடியாது.
ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இதை காட்டிலும் வெளியேற பெற்ற சொத்துக்களாக பூமியில் நான் நிறைய விஷயம் எனக்கு இருக்குது, அதனால் தேவனோட கிறிஸ்துவோட ஐக்கியப்படுற விஷயம் இல்லை அவங்கள பற்றி இன்னும் அதிகமாக அறிஞ்சு கொள்கிற விஷயம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கலாம். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற வேலையில் நான் என்ன பண்ணல, ஈடுபடலை. மாறாக பூமிக்குரிய பொக்கிஷங்களா, நமக்கு பிடிச்சது, நமக்கு சிறந்தது அப்படின்ற விஷயத்தோடு நம்ம என்ன பண்ணுறோம், திருப்தி அடைகிறோம். ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த ஒரு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற ஒரு காரியத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக ஈடுபடணும், முயற்சி பண்ணணும். ஸோ இப்படி இதில் ஈடுபடுறோம் அப்படின்னா நம்ம சேர்த்து வச்சுட்ருக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ஸோ ரெண்டாவது, இந்த பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது அப்படின்னா முதல்ல தேவன் மீதும் கிறிஸ்து மீது அந்த அன்பை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக சொத்துக்கெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது புதிய சிருஷ்டிகளாக தேவன் வச்சுருக்க அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம போகிறதுக்காக இந்த புதிய சிருஷ்டி அப்படின்றதும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வெளியேறப்பட்ட ஒரு பொக்கிஷம். கரெக்டுங்களா? இந்த பொக்கிஷத்தை நம்முடைய இந்த மாம்சமாகிய மண்பாண்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ பெற்றுக்கொண்ட நாம் அந்த புதிய சிருஷ்டியை வளர்த்தெடுத்து தேவன் வச்சிருக்க அந்த கன மகிமை அழியாமை பெற்றுக்கொள்றதுக்கு ஏதுவா நான் முயற்சிகளை ஏறெடுத்துருக்கிறேன். அதுவும் எப்படிப்பட்ட முயற்சி அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். கொலோசியர் 1:12. கொலோசியர் 1:12 முதல் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. ஸோ ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லும்போது பரலோகத்தில் அந்த கன மகிமை அழியாமை தேவன் கிறிஸ்து இருக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம் அப்படியாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது 144,000 பேர் இருக்க போகிறாங்க. அந்த சுதந்திரத்தில் பங்கடைவர் அப்படின்ற ஒரு நோக்கம், அந்த ஒரு விருப்பம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இருக்கணும். அப்போ அந்த ஒரு வாஞ்சை விருப்பம் வெளியேறப்பெற்றதா பொக்கிஷத்தான் பார்ப்போம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புதிய சிருஷ்டியை எந்த அளவுக்கு பொக்கிஷமாக பார்க்குறோம், அந்த புதிய சிருஷ்டியை வளர்த்தெடுக்கிறதுல எந்த அளவுக்கு பிரயாசம் எடுக்கிறோம். இப்போ அந்த புதிய சிருஷ்டியை சுற்றி தான் நம்முடைய நியூ கிரியேஷன் அப்படின்றது அது புதிய சிந்தை. அந்த புதிய சிந்தையில் இந்த பரலோக நோக்கத்தம் சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக நம்ம யோசிக்கிறோமா, இல்லை நம்முடைய நம்பிக்கை என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதை சார்ந்ததாக தான் இருக்குதா அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது யோசிக்கணும். அதே வகையில் நம்முடைய திட்டம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம நிறைய பிளான் பண்ணுறோம் அப்படின்னா எதை சார்ந்து பிளான் பண்ணுறோம். அப்போனா இந்த புது சிருஷ்டியாக மாறுவதற்காக தேவன் எனக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு. அப்படியாக மாறுவதற்கு ஏதுவான திட்டங்களை மாற்றம் தான் நான் என்ன பண்ணுவேன், செயல்படுவேன், அதுக்காக தான் பிரயாசப்படுவேன். அப்படின்னா என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது பொக்கிஷத்தை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா பாதுகாக்கிறேன். அதே வகையில் அந்த பொக்கிஷமாகவே மாறுவதற்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்போது முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதே வகையில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பரலோக பொக்கிஷம் இந்த புது சிருஷ்டியாக நம்ம பரலோகத்தில் அந்த பரிசுத்தவான்கள சுதந்திரத்தில் பங்கடைகிற அப்படிங்கிற ஒரு விஷயம் சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டமான விஷயம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த கஷ்டமான விஷயத்துலையும் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வித்தியாசங்கள் என்ன பண்ணுது அதில் புது சிருஷ்டிகளில் எப்படியா அப்படின்னு பார்க்கும்போது வானத்துக்குரிய மேனி இருக்குது, பூமிக்குரிய மேனி இருக்குது. அப்போ அது வேறு வேறு. அதே வகையில் இப்போது 144,000 பேராக நம்ம பரலோகத்துக்கு போனாலும் இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும், ஆனால் நம்ம கொடுக்க போகிற மகிமைன்னு இருக்கு இல்லைங்களா, அதில் என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. அப்போ வித்தியாசம் இருக்குது. மகிமையில் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் அப்படின்னா விசேஷித்து இருக்குது அப்படின்னா எதின் அடிப்படையில் வித்தியாசப்பட போகிறோம். அப்போனா பொக்கிஷத்தை நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா என்னுடைய பொக்கிஷம் எந்த அளவுக்கு பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கோ அதுக்கே உரிய ஆசீர்வாதம் என்ன பண்ண போகிறேன், நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அப்போது இந்த நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் ஏன் வித்தியாசமாக இருக்க போகுது, ஏன் நம்ம பெறப்போகிற ஆசீர்வாதத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மகிமையில் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு அப்படின்ற ஒரு காரியத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அது வித்தியாசப்படுது. அப்போ இந்த மாதிரி வித்தியாசப்படுத்தி காமிக்கிறது அப்படின்றது தேவன் பட்சபாதம் உள்ளவர்னு சொல்லலாமா, பாரபட்சம் பார்க்குறான்னு சொல்லலாமா. அப்போது பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணுன்ற முடிவு ஆயிடுச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு ஒருத்தவங்க சேர்க்குறாங்களோ அந்த அளவுக்கு மகிமை இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் சிஸ்டர்.
அவை துன்பத்தின் பொறுமையான சகிப்புத்தன்மை, ம். முக்கியமான சோதனைகள் மற்றும் சோதனைகளின் கீழ் அசைக்க முடியாத நம்பிக்கை, ம். ராஜாவின் வேலையில் விடாமுயற்சி ஆகியவை நமக்கு பாதுகாக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது கூகுள் டிரான்ஸ்லேஷன் தான், அதனால் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள் இதுக்குள்ளே என்ன பாயிண்ட் அப்படின்னு இருக்கிறதுனால. ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் தமிழில் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தோன்னா மொழிபெயர்க்கல. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், முக்கியமான பாயிண்ட்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு மகிமையில் வித்தியாசம் அப்படின்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் எது அடிப்படையில் கிடைக்க போகுது அப்படின்னா, எந்த அளவுக்கு அதிகப்படியான துன்பம் கிடைக்குதோ ஒருத்தவங்களுக்கு, அந்த துன்பத்தின் மத்தியில் எந்த அளவுக்கு பொறுமையாக சகிக்கிறாங்களோ அதன் அடிப்படையில். அடுத்த சோதனைகள், அந்த சோதனையில் அசைக்க முடியாத நம்பிக்கை தேவன் மேலே யாருக்கு அதிகமாக இருக்குதோ அதன் அடிப்படையில். அதே வகையில் தேவனுடைய வேலையில் விடாமுயற்சி, அவருடைய வேலை, அவருடைய ஊழியம் அப்படின்னு வரும்போது அதில் யார் அதிகமாக பிரயாசப்படுறாங்களோ அதன் அடிப்படையில் நமக்கான பொக்கிஷங்கள் எங்கே சேர்க்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது பரலோகத்தில் என்ன பண்ணப்படுது, சேர்க்கப்படுது. அதே வகையில் இன்னொரு காரியம் நம்ம பார்க்கும்போது படிக்கலாம் இந்த பாயிண்ட்டும், மனம் மற்றும் குணத்தின் பொக்கிஷங்களும் பரலோகத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. ஏனென்றால் நன்மையான, உண்மையான, பாதுகாக்க தகுதியான எதுவும் கர்த்தருக்கு தங்கள் முதலீடுகளை ஒப்படைத்தவர்களுக்கு இழைக்கப்படாது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நன்மையானது, அதே வகையில் உண்மையானது, பாதுகாக்க தகுதியான முதலீடுகள் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி அநேகர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எது அதில் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பொக்கிஷமாக எதில் பார்க்குறாங்களோ அதில் போய் என்ன பண்ணுறாங்க, முதலீடு பண்ணுறாங்க, அதை பெருசாக்குறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க, அதனால பலனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெற்றுக்கொள்கிறாங்க. இப்போ நாம் எங்கே இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம், முதலீடு எங்கே போட்டுக்கிட்டு இருக்கிறோமா? இல்லை பரலோகத்தில் சொத்து சேர்க்க வைக்கிறது அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மிகப்பெரிய ஒரு சொத்தை நம்ம ஆசீர்வாதமாக பங்கடைகிறதுக்கு இப்போ என்ன பண்ணுறோம், பூமியில் முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த முதலீடு போட்டவங்களுக்கு தேவன் ஏதாவது அதுக்கான பலன் இல்லை அப்படின்னு ஏமாத்திட்டு வரா? ஒருவேளை மனுஷனை நம்பி இல்லை இந்த பூமியில் யாராவது ஒருத்தரை நம்பி முதலீடு பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஆனால் தேவனை நம்பி ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா, தேவன் அவருடைய பிஸ்னஸ் தான் நான் எனக்கு முக்கியம், அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் பார்க்க இன்வெஸ்ட் பண்ணுறேன், இப்படியாக ஒருத்தர் வாழும்போது தேவன் ஏமாற்றுவாருங்களா? அதுக்கே உரிய வட்டி முதலுமான ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவோம், பெற்றுக்கொள்வோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியே பார்த்தோம்னா இவைகளுக்கு அழியாத பொக்கிஷங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, பரலோகத்தில் நாம் சேர்த்து வச்சுருக்கிற பொக்கிஷம் அழிவு கிடையாது. அதுக்கு காலத்தினால தாமதமாகவோ அல்லது சூழ்நிலைகளின் அவசர நிலையிலோ நம்மிடமிருந்து ஒருபோது என்ன பண்ணாது, பாதிக்காது, பறிக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை பெற்றுக்கொள்றதுக்கு இன்னும் நாள் இருக்குது பிரதர், இல்லை ரொம்ப சீக்கிரம் இந்த ஒரு உலகம் என்ன பண்ண போகுது, முடிய போகுது அப்படின்றதுனால உங்களுக்கு இல்லை அப்படின்லாம் தேவன் என்ன பண்ண போகிறதில்ல. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த நம்பிக்கைக்காக பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கே உரிய ஆசீர்வாதத்தை பலனை கண்டிப்பாக என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். எந்த விஷயத்தையும் அதை என்ன பண்ணாது அப்படின்னு பார்க்கும்போது பறித்துக்கொள்ள முடியாது, தேவன் நம்ம கொடுக்குற ஒரு விஷயத்தன்னு பார்க்குறோம். ஸோ அப்படின்னா இந்த பரலோக பொக்கிஷத்தினுடைய மேன்மை, புது சிருஷ்டிகளாக நம்ம கேளப்போகிற கனமகிமை அழியாமை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப வெளியேறப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கணும்னு பார்க்குறோம். அதுலேயே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதில் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கலாம் தேவனுக்காக. அந்த மகிமையில் நட்சத்திர வித்தியாசம் இருக்கிற மாதிரி இங்கே இந்த பூமிக்குரிய விஷயத்தில் எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறோமோ, பரலோகத்தில் பொக்கிஷத்தை எந்த அளவுக்கு சேர்த்து வைக்கிறோமோ அதன் அடிப்படையில் ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. அப்படின்னா இதனுடைய மேன்மையை ஒரு வேளை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம் அப்படின்னா, ஸோ இதே ஒரு காரியத்தை பற்றி பேசும்போது உங்களுடைய இருதயம் எங்கே இருக்குதோ அங்கே தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் இருதயம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பார்க்குறோம். ஸோ அப்படியா பார்க்கும்போது இதை ஒரு மேன்மையை சரியாக ஒருத்தவங்க புரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு ஊமை. இந்த ஊமைக்கான நிறைய விளக்கம் இருக்குது. இதில் நமக்கு என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா,
ஒரு பொக்கிஷத்தை வெளியேற பெற்ற ஒரு விஷயமா ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒன்று பார்க்குறார். எதில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நிலத்தில் பதிஞ்சிருக்குது அந்த பொக்கிஷம். கரெக்டுங்களா? இப்போது அந்த பொக்கிஷத்தை அடைவதற்காக இந்த ஊமையில் இந்த மனுஷன் என்ன பண்ணார்? தாங்கிட்ட இருக்கிற எதை வேணாலும் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த பொக்கிஷத்தை நான் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும், எனக்கு சொந்தமாக்கி கொள்ளணும் அப்படின்றதுக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு? விற்று அந்த நிலத்தை என்ன பண்ணுறார்? சொந்தமாக வாங்கிக்கிறார். அப்போனா இந்த பூமியில் நிறைய பொக்கிஷங்களை பார்க்குறோம். இது எல்லாவற்றை காட்டிலும் பரலோக பொக்கிஷம் தான் சிறந்தது, ரொம்ப பெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்துருக்கிறோம். அப்படின்னா இப்போ என்ன பண்ணி ஆகணும்? என்ன பண்ணி ஆகணும்? இந்த பூமியில் எதை வேணாலும் இருந்தாலும் என்ன பண்ணலாம்? பரவாயில்ல, என்ன பண்ணிட்டோம்? போகட்டும், இல்லாமல் இருக்கட்டும், இழந்துடலாம். ஆனால் எதை மட்டும் இழக்கக்கூடாது? இந்த பரலோக பொக்கிஷத்தை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது இழந்து விடக்கூடாது. அப்போனா அந்த அளவுக்கு எதை இழந்தாலும் பரவாயில்ல, அதை நான் பெற்றுக்கொள்வேன், அது எனக்கு சொந்தமாகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிக்கிறாருன்னா அவருக்கு என்ன சரியாக புரிஞ்சிருக்குது? பொக்கிஷத்தினுடைய மேன்மை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது புரிஞ்சிருக்குது. அப்போனா அதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு? மற்ற எல்லாத்தையும் இழக்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும்னு பார்க்குறோம். இப்போ அந்த வெளியேற பெற்ற ஒரு விஷயத்தை தான் என்ன பொக்கிஷன் பார்க்குறோம். அந்த பொக்கிஷம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம சொந்தமாக்கிறதுக்காக நமக்குள்ள ஒரு சில விஷயத்தை என்ன பண்ணோம்? செய்யும். என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் சார், தமிழில் இருக்க படிங்க. நமது பொக்கிஷம் நமது வாழ்க்கையின் உத்வேகம், அது தூண்டும் நம்பிக்கைக்கு ஆற்றல், விடாமுயற்சி மற்றும் சகிப்புத்தன்மைக்கு ஊக்கமளிக்கிறது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கான ஒரு பலம், தேவனுக்காக கிரியை செய்கிறதுல ஒரு உற்சாகம், ஒரு பலம், நம்மளை பின்னாடி இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது இயக்கணும். இல்லை தேவன் அனுமதிக்கிற சோதனைகளுக்கு, கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாத்தையும் சகிக்கணும். அப்படின்னா இந்த பொக்கிஷமாக நம்ம பார்க்குற விஷயங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை நோக்கி ஓடுவதற்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை உந்தி என்ன பண்ணுமா? தள்ளுமா. ஸோ அப்போ எதை ஒரு விஷயத்தை பொக்கிஷமாக பார்க்குறோமோ, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எதை இழந்தாலும் பரவாயில்ல, அந்த விஷயத்தை நான் சொந்தமாக்கிக்கிறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது முழு முயற்சியுடன், ஊக்கத்துடன் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது செயல்படுற ஒரு விஷயமா என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொக்கிஷம் நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய காரியங்களை இயக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த ஒரு மேன்மையை அதாவது தேவனுக்காக, கிறிஸ்துவுக்காக அவங்களுடைய அன்பு, அதுக்கு பாத்திரம்னா என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருந்தார். நம்முடைய ஆண்டவர் வேற ஒரு ஓமையை சொல்லியிருக்கிறார். என்ன ஓமை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஐஸ்வர்யமான ஒரு மனுஷன் என்ன பண்ணாப்புல இருந்தார். அவருடைய நிலம் என்ன பண்ணுதுதான்? நல்லா விளையுது. ஸோ விளையாத பார்க்கும்போது நான் என்ன செய்வேன்? என்னுடைய தானியத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன இல்லை? இடம் இல்லை. நான் வேணால் ஒன்று செய்கிறேன். என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த களஞ்சியத்தை என்ன பண்ணுறேன்? இடித்து பெருசாக கட்டி விளைந்த தானியத்தையும் பொருளையும் அதில் என்ன பண்ணுறான்னு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்போது யோசிக்கிறாரு. அப்படியாகவும் என்ன பண்ணுறாரு? இடிச்சிட்டு விளைச்சதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது சேர்த்து என்ன பண்ணிட்டாரு? வச்சிட்டார். அப்போ படுத்துக்கிட்டு யோசிக்கிறார், என்னுடைய ஆத்மாவே நீ என்ன பண்ண? உனக்காக என்ன அப்படின்னு பார்க்கும்போது அநேக வருஷத்துக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய எல்லா பொக்கிஷத்தையும் என்ன பண்ணிட்டேன்? நான் சேர்த்து வச்சுட்டேன். அதனால் நீ என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது இலைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாக என்ன பண்ணு? ரொம்ப சந்தோஷமாக இரு. ஏன் அப்படின்னு பார்த்தா உனக்கு எந்த குறையுமே இல்லை, எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் உனக்கு என்ன பண்ணும்? இது சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுவார்? இறந்துடுவாருங்களா? இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவன் இவருடைய மனசு ஒன்று சொல்லுது. இப்படியா என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது சேர்த்து வச்சு நான் ரொம்ப என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய பொக்கிஷம் அதுதான், அது எனக்கு சந்தோஷத்தை, நம்பிக்கை எல்லாமே அது மேலே தான் வச்சுருக்கிறேன், அது என்னை காப்பாற்றுன்னு நினச்சிட்டு இருக்கிற முட்டாள் அப்படின்னு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது தேவன் பேசுகிறார். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் லூக்கா 12 அதிகாரம் 20 வசனம்.
லூக்கா 12:20-21. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்ன என்றார். அப்படின்னு பார்த்தோம்னா, மதிகேடனே அப்படின்னு சொல்லும்போது ஏதோ டீசெண்டாக வார்த்தை இருக்குது, கரெக்டுங்களா? இங்கிலீஷில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபூல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியா பார்க்கும்போது முட்டாள், இன்னைக்கு செத்து போயிட்டுனா என்ன ஆகும்? அது இவ்வளோ தூரம் சேர்த்து வச்சு இல்லையா, பிரயாசப்பட்ட இல்லையா, அது யாருக்கு ஆகிடும்? யாருக்கோ ஆகிடும். உனக்கு என்ன பண்ணது? கண்டிப்பாக இதுதான் பொக்கிஷமாக நீ பார்த்தல. இந்த ஒரு விஷயம் உனக்கு எதுவுமே என்ன பண்ண போகிறதில்ல, செய்ய போகிறதில்ல. என்ன நீ பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் பாருங்கள். அதுதான் இந்த பாடத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக நம்ம பார்க்கலாம். அந்த வசனத்தை படிக்கலாம். 21. தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் பண்ண ஒரு விஷயம் அவருடைய பார்வையில் என்னதான் அது நியாயம் தான். அதிகமாக விளையுது, என்ன பண்ணலாம், நாளைக்கு வேணும்னு சேர்த்து வைக்கிறாரு, அது தன்னை காப்பாற்றும்னு நினைக்கிறாரு. அவருடைய பார்வையில் அது சரியாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் எப்படியா இருக்குது? தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாக இராமல் தனக்காக பொக்கிஷங்களை என்ன பண்ணுறான், சேர்த்து வைக்கிறவங்க எல்லாமே எப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ தேவன்கிட்ட ஐஸ்வர்யமாகிறது, பொக்கிஷமான விஷயங்கள் அப்படின்றது தேவன் கிறிஸ்து சார்ந்த விஷயமா இருக்குது. இப்போ அதனுடைய விஷயத்துக்கு முக்கியத்துவம் தராமல் நான் வேறு ஏதாவது என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய பொக்கிஷம் அப்படின்னு வச்சுருக்கிறேன் அப்படின்னா, யார் தான் ஒரு வேளை தேவனை தெரிஞ்சுக்கிட்டு சத்தியத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய திட்டங்களும் உலகம் சார்ந்த விஷயமா இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன பேர்? இந்த ஓமையில் சொல்கிற மாதிரி. அதனால் அந்த பேர் நமக்கு என்ன பண்ண வேண்டாம். சரி, என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஞானமாக ஒருத்தர் செயல்பட்டார். இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த முத்து என்ன பண்ணுறாரு, விளையாட பொக்கிஷன் பார்த்து எல்லாத்தையும் இருந்து என்ன பண்ணுறாரு, போய் பெற்றுக்கொள்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது செய்யணும். ஸோ அப்படியே பார்த்தோம்னா இந்த ஒரு பூமியில் தேவன் மாபெரும் அழைப்புக்காக அழைச்சிருக்கிறார். அதுவும் யாருக்குமே இந்த ஒரு அண்ட சராசரத்தில் ஏதாவது ஒரு சிருஷ்டிக்கு நான் ஏன் நான் இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் வரணும் அப்படின்ற வாய்ப்பு கொடுத்துருக்குறாருங்களா? கன மகிமை அறியாமல் பெற்றுக்கொள்ளுங்க சொல்லியிருக்கிறாருங்களா? அப்படியாக தூதர்கள்கிட்ட கூட என்ன பண்ணல, அவர் சொல்லலை, அப்படியான திட்டத்தை வைக்கல. அப்படியான திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேளை மதிகேடனா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அதாவது இந்த ஓமையில் பார்க்குற மாதிரி இந்த ஃபூலிஷ் அப்படின்றவங்க முட்டாளாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்காக சொத்துக்களை சேர்த்துப்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரியமோ, அவங்க எப்படி வாழணுமோ அப்படியே தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது யோசிப்பாங்க. அதே வகையில் இந்த பூமியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய சுய விருப்பத்தின்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது செயல்படுவாங்க. ஆனால் தேவன்கிட்ட இருந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர்கிட்ட இருக்கிற அந்த உறவுக்காக தேவன் இடத்துல ஐஸ்வர்யமாக இருக்கணுன்ற விஷயத்தில் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது முக்கியத்துவம் தர மாட்டாங்க. அப்போனா இந்த பூமிக்குரிய லட்சியங்கள் அப்படின்றது சாதாரணமாக பிறந்த உலக ஜனங்களுக்கு அது சரின்னு கூட என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஆனால் அந்த லட்சியங்கள் என்ன பண்ண போகிறது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் தீர்வாக என்ன பண்ண போகிறதில்ல, இருக்க போகிறதில்ல. பூமியை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொந்தமாக்கணும், என்ன பண்ணலாம், பிரயாசப்படலாம். ஆனால் புது சிருஷ்டி எங்கே இருக்க போகிறோம்? அப்போ அங்கே இருக்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய கிரியைகள் எல்லாமே, நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே எதை சார்ந்ததாக தான் இருக்கணும், பரலோகத்தை சார்ந்ததாக தான் இருக்கணும். ஒருவேளை அப்படியா இல்லாமல் இந்த ஓமையில் சொல்கிற மாதிரி ஒருவேளை முட்டாள்தனமாக நம்ம செயல்படுறோம் அப்படின்னா அது எப்படியா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் சிஸ்டர். சகல பூமிக்குரிய லட்சியங்களில் உள்ள முட்டாள்தனத்தை விவரிக்கும் உவமை ஒன்றை நமது கர்த்தர் கூறினார். ஆனால் அதற்கென்று பூமிக்குரிய லட்சியங்கள் என்பது மோசமானவைகள் என்பதாக இல்லை, மாறாக இவைகள் ராஜ்யத்திற்கு முன்பு ஒப்பிடுகையில் ஒன்றுமில்லாதவைகளாய் இருக்கின்றது. ராஜ்யம் மிகுந்த விலையேற பெற்ற முத்தாகும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பூமிக்குரிய லட்சியங்கள் இருக்குது, அது எல்லாமே பாவம் தீமை அப்படின்னு நிறைந்த லட்சியங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, நன்மையான லட்சியங்கள் இருக்குது. ஆனால் நாம் பெறப்போகிற ஆசீர்வாதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது எப்படி தான் பூமிக்குரிய லட்சியம் அப்படின்றது எப்படியா தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது
ராஜ்யத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒன்றுமில்லாத தான் என்ன பண்ணுது இருக்குது. இந்த ஒரு யோசனை நமக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். படிச்சலாம் சிஸ்டர் மீதியை. இதை அடையும்படிக்கு மற்ற அனைத்து முத்துக்களும், அதாவது மற்ற அனைத்து விலையேற பெற்றவைகளும், மற்ற அனைத்து லட்சியங்களும், மற்ற அனைத்து நம்பிக்கைகளும் ஒதுக்கி வைக்கப்பட்டு குப்பை என்று கருதப்பட வேண்டும். ஸோ இப்போ அந்த ஒரு பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும், பரலோக ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு காரியத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது மற்ற எல்லா விஷயத்தோடும் இது ரொம்ப மேன்மையானது. அதனால் இந்த பூமியில் எவ்வளோ பெரிய பொக்கிஷமாக இருந்தாலும், முத்துக்கள் மாதிரி விளையாடப்பட்டதாக இருந்தாலும், அதே மாதிரி நம்முடைய லட்சியங்கள் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருந்தாலும், அந்த நம்பிக்கையெல்லாம் என்ன பண்ணலாம், ஒருவேளை அது பூமி சார்ந்ததாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம். இப்போ ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கு போகிற நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும். அப்படிப்பட்டதை குப்பையாக என்ன பண்ணலாம். பிரதர் பெருசாக ஏதாவது இருந்தால் தானே பிரதர், எதுவுமே இல்லையே அப்படிங்களா? அப்போனா எந்த ஒரு விஷயம் பெருசு நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வேலை, இதோடு வந்து திருப்தியாக இருக்கிறது இருக்கு இல்லைங்களா. ஒரு வேளை இந்த அழைப்புக்குள்ளே வந்துட்டு அப்படியாகவே ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த அழைப்பினுடைய மேன்மை புரியல. அதே வகையில் என்ன ஒரு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற காரியத்தில் ஈடுபடலை அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் மாபெரும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கான கிரியில் என்ன பண்ணல, ஈடுபடலை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படின்னா இந்த பூமியில் எதை இழந்து வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பரலோக ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சிக்கலாம். ஆனால் என்ன மட்டும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்துக்காக, இந்த பூமிக்குரிய லட்சியத்துக்காக, நம்பிக்கைக்காக என்ன ஒரு தவறை மட்டும் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது, பரலோக ஆசீர்வாதத்தை என்ன பண்ண வேண்டாம். அந்த ஒரு ஆசீர்வாதம் ஒப்பிட்டே பார்க்க முடியாது. இந்த பூமியில் ஒரு வேளை எந்த விஷயத்தை நம்ம சாதிக்கிறவங்களா இருந்தாலும், இந்த பூமிக்குரிய நோக்கங்கள் எப்படியா இருந்தாலும், ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த மாதிரி தான் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருத்தர் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு போனார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, அந்த வாலிபன்கிட்ட நம்முடைய ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படியே பார்க்கும்போது, நீ பூரண சர்க்குணராக இருக்க விரும்பிட்ட அப்படின்னா என்ன பண்ணு, விற்று தருத்திருக்கொடு அப்படின்றது. இது உண்மையாலுமே இழக்கிறது அப்படின்றது, தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை அப்படின்றது, தனக்குன்னு வச்சிக்காம தேவன் சத்தியம் சகோதரர்கள் அப்படின்ற ஒரு வாழ்க்கை, அது சாதாரணமாக இருக்கிறவங்களால் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அப்போ உனக்குள்ளதை விட்டு நீ என்ன பண்ண, தரித்திர கொடு அப்படின்னா, இப்போ அப்படியாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாமல் ரோட்டில் போயிட்டு மற்றவங்க நம்முடைய தேவையை கையாந்துங்க அப்படின்றதுக்காக சொல்கிறாருங்களா? அப்படின்னா அந்த சேர்த்து வச்ச சொத்து தான் அவருக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பொக்கிஷமாக இருக்குது. இப்போ அந்த பொக்கிஷத்து மேலே இருக்கிற அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு நம்பிக்கை, அதை வச்சு இருக்கிற அவருடைய திட்டங்கள், இது என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது எந்த வகையிலையாவது டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் அழைக்கப்பட்ட என்னை பின்பற்றி வா அப்படின்ற அந்த மாபெரும் அழைப்பு இவருக்கு பெருசாக என்ன பண்ணல, தெரியல. அப்போது எல்லாத்தையும் எனக்காக இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறியா? நான், நம்முடைய தேவன், இவங்க தான் உடைய வாழ்க்கையினுடைய நம்பிக்கையா? எங்களை சார்ந்து தான் நீ வாழணும், மற்ற எந்த விஷயத்தையும் நீ சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வேலை சார்ந்திருக்கிற விஷயங்கள் ஒரு நாள் ஏமாற்றப்படும், கைவிடப்படும். ஆனால் இருந்தாலும் தேவனுடைய அன்பும் கிறிஸ்துவனுடைய அன்பும் ஒருபோதும் நம்ம முன்னாடியே படித்த மாதிரி குளிர்ச்சி அடையாத அன்பு, மாறாத அன்பு. இந்த அன்பு இதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து, அடைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்ந்திருக்கிறோம். அப்படின்னா இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது, பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாக இருக்கணும் அப்படின்னா நமக்குன்னு வச்சிருக்கிற அந்த ஒரு நோக்கம், அந்த சுய திட்டங்கள், இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது ஓரம் என்ன பண்ணோம், வச்சிடணும். அப்போனா அந்த பொக்கிஷம் அங்கே நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா தேவன் என்ன சொல்கிறாரோ அதுக்கு அப்படியே என்ன பண்ணணும், கீழ்ப்படுகிற ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அப்படியே பார்த்தோம்னா இந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல தேவனுடைய அன்பும் கிறிஸ்துவனுடைய அன்புக்கும் பாத்திரவான்களா அவங்களோட நெருங்கி பழகக்கூடிய அந்த ஒரு உறவு,
அது பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன்னா இந்த பூமியிலிருந்து அவங்களோட வச்சுருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை உறவில். அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என்ன நோக்கத்துக்காக தேவன் என்னை தெரிஞ்சு கொண்டாரோ, புதிய சிருஷ்டி அப்படின்ற அந்த ஒரு பொக்கிஷத்தை மண்பாண்டத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அதை வளர்த்து எடுக்கக்கூடிய பிரயாசத்தில் நான் எந்த அளவுக்கு ஈடுபடுறனோ, அந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு என்னுடைய முயற்சிகள், என்னுடைய நம்பிக்கை எல்லாமே அதுவாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ ஓடுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோங்க, பூமியில் இருந்துக்கிட்டு பரலோகத்தில் பொக்கிஷத்தை என்ன பண்ணுறோம், சேர்த்து வச்சிட்ருக்குறோன்னு பார்க்குறோம். மூணாவது ஒரு பாயிண்ட் இருக்குது, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை பொக்கிஷமாக நான் எதிர்பார்க்கல இந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது. பிரதரும் இப்படி எழுதுவார்ன்ற ஒரு விஷயம் என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது யோசிக்கவே இல்லை. ஆனால் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மூன்றாவது ஒரு பொக்கிஷம், நம்ம பரலோக பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதில் மூன்றாவது ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சகோதர அன்பு அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம கூகுளில் நிறைய முயற்சி பண்ணோம். பட் தமிழில் என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது சரியாக டிரான்ஸ்லேட் என்ன பண்ணல ஆகலை. அதனால் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதர் ட்ரெஷர்ஸ் வில் பி ஆல் த ட்ரூ அண்ட் நோபல் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் மற்ற பொக்கிஷங்கள் இருக்குது நமக்கு அப்படின்னு ஆரம்பித்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உண்மையான சத்தியத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டு அதே வகையில் நல்ல ஒரு தோழமை நமக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது கிடச்சிருக்கு. யார்கிட்ட அப்படின்னு பார்க்கும்போது சகோதரர் மூலமாக. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையான அதே வகையில் நல்ல நண்பர்கள் நமக்கு கிடச்சிருக்கிறாங்களாம். எதின் மூலமாக அப்படின்னு பார்க்கும்போது சத்தியத்தின் மூலமாகவும் தேவனுடைய நீதியின் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூமியில் பொக்கிஷத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாருங்களாம், கொடுத்துருக்குறாங்களாம். யாரை பொக்கிஷமா? சகோதர சகோதரிகளை என்ன பண்ணியிருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது பொக்கிஷமாக பரலோகத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பெற்றுக்கொள்ள போகிறாங்க. தேவன், கிறிஸ்து, 1,40,000 பேர். இந்த ஒரு கான்செப்ட் என்ன பண்ணலாம்னா மனசில் யோசிக்கலாம். அப்படி யோசிக்கும்போது இந்த 1,40,000 பேர் கிறிஸ்து, தேவன், இவங்ககிட்ட ஒரு ஐக்கியம் எப்படி இருக்கும் பரலோகத்தில்? அதனுடைய டேஸ்ட் இங்கே உணர்றதுக்காக தான் இந்த பூமிக்குரிய தளத்தில் என்ன பண்ணியிருக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையான நல்ல நண்பர்களாகிய, அதுவும் சத்தியத்து நிமித்தமாகவும் தேவனுடைய நீதி நிமித்தமாகவும் சகோதர சகோதரிகள் தேவன் என்ன பண்ணியிருக்காரு நம்ம கிஃப்டாக கொடுத்துருக்கிறாருங்களாம். இந்த ஒரு அன்பை, இந்த ஒரு ஐக்கியத்தை பொக்கிஷமாக காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. அப்போ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பரலோக மகிமையில் நம்ம எல்லாம் ஒன்றா இருந்து தேவனுடைய சித்தத்தை இன்னும் நிறையா செய்ய போகிறோம், சந்தோஷமாக இருக்க போகிறோம், மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம். அப்படியாக அந்த ஒரு ஆசீர்வாதத்தில் பங்கடைவதற்கு இந்த பூமிக்குரிய தளத்தில் பொக்கிஷமாக தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அநேக நல்ல உண்மையான சகோதர சகோதர சத்தியத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு கொண்டு வந்திருக்கிறாங்களாம். இங்கே நம்முடைய காரியங்கள் அவர்கள் இடத்துல எப்படியா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் சார். ஆனால் இங்கு தொடங்கப்பட்டு போற்றப்படும் ஆன்மீக நட்புகள் மிகவும் இனிமையாக இருக்கும். அவை பரலோக மண்ணிலும் வளிமண்டலத்திலும் இடமாற்றம் செய்யப்படும் போது இன்னும் அதிக வீரியத்துடன், அதாவது என்ன பார்த்தோம்னா, இங்க சகோதர சகோதரிகளா அந்த தேவன் மீது இருக்கிற அன்பு, சத்தியத்தின் அன்பு நமக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு ஐக்கியம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அதிகமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் என்ன பண்ணுது, இனிமையை கொடுக்குது இல்லைங்களா. திரைக்கு அப்பால் பரலோகத்தினுடைய மகிமையில் போகும்போது இப்போ அந்த அபூர்ண நிலைமையில் இருந்துட்டு நாம் வச்சுருக்க இந்த அன்பு இருக்குல்ல, இந்த ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியை பரிமாறிக்கிற விஷயங்கள், இது பரிபூர்ணமான நிலைமையில் புது சிருஷ்டிகளாக நம்ம அன்பு கூற போகிறோம்ல, ஐக்கியப்பட போகிறோம்ல. திரைக்கு அப்பால் போயிட்டும் போது அதனுடைய ஆசீர்வாதம், அதனுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் இன்னும் அதிக வீரியமாக என்ன பண்ணுமா, பூத்து மலருமா. ஒரு பூ பார்த்து அப்படியே மலர்ந்து வரும்போது சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி அதை காட்டிலும் மேலான ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் எது கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சகோதர சகோதரருடைய ஐக்கியம்
நாம் பெற்றுக்கொள்ள போகிற அந்த ஆசீர்வாதத்தில் என்ன பண்ண போகுது, இருக்க போகுது. அப்போ இந்த பூமிக்குரிய நிலைமையில் அதே ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை யார் இங்கே அனுபவிக்கிறாங்களோ, அதுக்கு பாத்திரவான்களா தங்களை நிரூபிக்கிறாங்களோ, அவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான பொக்கிஷமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவன் கொடுத்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பார்க்குறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அப்படின்னா இந்த ஒரு காரியத்தை இன்னும் அடுத்த ஒரு பாயிண்ட் படிக்கலாம் சிஸ்டர். சிறப்பு தேவையின் காலங்களில் நாம் இங்கு சேவை செய்தவர்களிடமும் ஜீவ தண்ணீரை எடுத்து சென்று ஜீவ அப்பத்தை பிட்டுள்ளவர்களிடமும் நன்றி உணர்வு மற்றும் அன்பில் நாம் என்ன ஒரு பொக்கிஷத்தை காண்போம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிறப்பு தேவை அப்படின்னா தேவைப்படும் போது, தேவையாக இருக்கும்போது, அப்படிப்பட்ட காலங்களில் நமக்காக சேவை செய்தவங்க யார்? நம்ம உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள். அது ஒரு வேளை ஒரு கலசம் தண்ணீராக கூட என்ன பண்ணலாம், தாகமாக இருக்கும்போது கொடுத்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவங்களோட ஒரு நன்றியினரோட அன்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு மகிழ்ச்சியை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது அனுபவிக்கிறோம் இல்லைங்களா. அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது காண்கிறவர்களா, அதில் மகிழ்ச்சி அடைகிறவங்களாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கோம். ஸோ அப்போ திரைக்கு அப்பால் நம்ம இந்த ஒரு விலையேறப்பட்ட பொக்கிஷங்கள் அனைத்தையும் நம்ம கண்டுபிடிக்கும் போது இங்கே இருக்கிற சகோதர சகோதரிகள் அப்படியே பரலோகத்தில் நம்மளோட இருக்கும்போது அது எப்படியா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மகிழ்ச்சியை, அந்த ஒரு சந்தோஷத்தை யாரால் அளவிட முடியும் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா சகோதரர் எழுதுகிறாங்க. ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த ஒரு மகிழ்ச்சியை, இந்த ஒரு சந்தோஷத்தை இங்கே அனுபவிக்கிற ஒரு விஷயம் அப்படியே எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது, சொத்தா பரலோகத்தில் என்ன பண்ணுமோ சொத்தாக போகுது. கரெக்டுங்களா? இப்போ என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இந்த சொத்து சேர்க்குற விஷயத்தில், சகோதர சகோதரிய அன்பை சேர்க்குற விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோம்? இந்த ஒரு சந்தோஷம் அப்படின்னா பொக்கிஷம் அப்படின்றது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே வகையில் ஒரு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இது உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரர்கள் மத்தியில் இந்த பொக்கிஷமாக நம்ம ஒரு வேளை பார்க்குறோம் அப்படின்னா அதனுடைய டேஸ்ட்டு, அதனுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அனுபவிக்கலாம். ஸோ இதான் வசனம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். சங்கீதம் 133 1 2 3 வசனங்கள். சங்கீதம் 133 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சகோதரர்கள் வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும், இந்த ஒரு சந்தோஷம், இந்த ஒரு இன்பம் ஒருவேளை எனக்கு இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் இந்த என்ன பண்ணுறாங்க, இதை ஃபீல் பண்ணுறாங்க, இந்த ஒரு சந்தோஷத்தை, இந்த ஒரு எத்தனை நன்மை எத்தனை இன்பமும். ஆனால் எனக்கு அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஒரு காரியம் தெரியுங்களா, இந்த ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியை ரொம்ப பெருசாக நான் என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது மதிக்கலை. அப்போ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது வசனம் சொல்லுது என்னன்னு பார்த்தோம்னா, இது வெளியேறப்பட்ட பொக்கிஷம். ஒவ்வொரு பொக்கிஷமாக அந்த உலகத்தில் தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, தேர்ந்தெடுத்திருக்கிறார், முத்துக்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அப்படியாக நம்ம ஒன்றாக ஐக்கியப்படுற இடத்துல என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்குது. ஒருவேளை இது இன்பத்தையும் நன்மையும் எதுவுமே எனக்கு தரல பிரதர், இந்த சகோதர ஐக்கியம், சபை கொடுக்கை, தேவன் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ஒரு ஐக்கியத்தில் நான் சரியான மனநிலைமையோடு தான் பங்கு பெறணும் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கேள்விக்குறி தான். அப்போ ஒருமித்து வாசம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உண்மையாலுமே அது நன்மையும் எத்தனை இன்பம் தரும். இங்கே மாத்திரம் கிடையாது, இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சகோதர சிநேகம் அப்படின்றது இந்த பூமிக்குரிய தளத்தில் மாத்திரம் கிடையாது, இன்பமும் மகிழ்ச்சியும். ஆனால் பரலோகத்துக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது, திரைக்கு அப்பால் நம்ம எல்லாரும் போகும்போது அங்கே இன்னும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது அதிக வீரியத்தோடு தான் இருக்கும் இந்த அன்பு, இந்த ஒரு ஐக்கியம். அதனால் இதனுடைய மேன்மையை எந்த அளவுக்கு நான் புரிஞ்சிருக்கிறேன். இதுக்காக இந்த சொத்துக்களை, இந்த பொக்கிஷத்தை நான் பயன்படுத்துவதிலையும் சேர்ப்பதிலையும் எந்த அளவுக்கு பிரயாசப்படுறேன் அப்படின்றத யோசிக்கலாம். ஸோ அது எப்படியா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அது ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலம், நல்ல தைலம். ஸோ அது எப்படிப்பட்ட ஒரு தலைவலியாக தான் என்ன பண்ணுது,
என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது சரி பண்ணோம். பிரதர் வந்தாலே எனக்கு தலைவலி வருது பிரதர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்க்கும்போது கூடும்போது ஒரு வேளை இருக்கிறவங்களால அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்க்க யோசிக்க வேண்டாம். நாம் அப்படியாக என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிறிஸ்துவனுடைய அன்பும் தேவனுடைய அன்பும் அதில் நம்ம நிலைச்சிருக்கிறவங்களா இல்லாத ஒரு விஷயத்தை குறிக்குது. ஸோ எருமேல் மேலும் சீயோன் பர்வதம் மேலே இறங்க பனிக்கு ஒப்பாக இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனை எங்கே தான் கட்டளையிடுறாருங்களா? சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுற இடத்துல நன்மை பிரியம் இருக்குது. தேவன் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கொடுக்க போகிறது எங்கே அப்படின்னு பார்க்கும்போது, அப்போது இந்த ஒரு ஐக்கியத்தை நான் ஜீவன் பெற்றுக்கொள்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம், ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஒருவேளை அதுக்காக நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னா இந்த பொக்கிஷமாகிய வாய்ப்பை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது மிஸ் பண்ணுறோம். அதே வகையில் எல்லாரும் ஒளியில் இருந்தாலும் நான் மட்டும் எங்கே இருக்கிறேன்? படிக்கலாம் பாருங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அன்பு கூறுறதுக்கு. ஒருவேளை எனக்கு எதிராக செயல்பட்டாலும் சரி, எனக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவங்கள அன்பு கூறுறது அப்படின்றது என்னுடைய கடமை. அவங்களுக்காக ஜீவனை கொடுக்க வேண்டியன்றது பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவ நம்ம கொடுத்துருக்கிற கட்டளை. ஒருவேளை அப்படியாக நான் உணராமல், இல்லை பகைக்கிறவங்களுக்கு திரும்ப பகைய, இல்லை சண்டை போடுறவங்களுக்கு திரும்ப சண்டை நான் என்ன பண்ணுவேன்? போடுவேன் அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கும்போது, இப்போ எல்லாருமே வெளிச்சத்தில் இருக்கிறாங்க, நான் மட்டும் பிரச்சனையாக இருக்கிறேன் அப்படின்னா இருளில் என்ன பண்ணுறேன்? இருந்துகிட்ருக்கிறேன். போகிற இடம் என்னன்றது என்ன பண்ணல. அப்போனா அந்த பரலோக மகிமை இந்த சகோதர ஸ்நேகம் அப்படியே என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே போக போகுது. அது நமக்கு மிகப்பெரிய ஒரு சொத்தாக, ஒரு பொக்கிஷமாக, ஆசீர்வாதமாக கிடைக்க போகுது. அப்படின்னா அதை பெற்றுக்கொள்ள போகிறேன், அதுதான் எனக்கு மேன்மையானது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நான் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்து தான். நானும் ஒளியில் இருக்கிறேன், நான் போகிற இடத்த தெளிவாக தெரிஞ்சிருக்கிறேன்றதை யார் ஒருத்தவங்க சரியாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது வெளிச்சத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? புரிஞ்சுப்பாங்க. அதே வகையில் நமக்கான ஜீவன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? நம்ம புது சிருஷ்டியாக ஜீவன் பெற்றுக்கொள்ள போகிற விஷயம், மரணத்தை விட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? நீங்கிட்டோம் அப்படின்றது எதின் அடிப்படையில் தான் ப்ரூஃப் ஆக போகுது அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, மரணம் நம்ம விட்டு போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம்? செகண்ட் டெத்துன்னு இருக்கு இல்லையா? ஒரு மரணம் போயிடுச்சு, ஆதாம் மூலமாக வந்த மரணம். அதுக்கப்புறம் 2ஆம் மரணத்தில் நம்ம பங்கடையக்கூடாது அப்படின்னா இந்த 2ஆம் மரணம் நம்மளை விட்டு கடந்து போயிட்டு இருக்குது, ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறோம் அப்படின்னா எதின் அடிப்படையில் அப்படின்னு வசனம் சொல்லுது? சகோதர இடத்துல அன்பு கூறுகிறபடியால் தான். ஒருவேளை சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். மரணத்தில் என்ன பண்ணுறாங்க? வசனங்கள் கடுமையாக இருந்தாலும் எச்சரிப்பு இருக்குது. அது கேட்ட வகையில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு அன்பு நமக்குள்ளே என்ன பண்ணோம் அப்படின்னு பெருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு இந்த சகோதர அன்புக்கு, இந்த ஐக்கியத்துக்கு ஒரு பொக்கிஷமாக தேவன் மதிப்பு கொடுத்துருக்கிறான்றதை நம்ம புரிஞ்சிக்கும் போது அந்த பொக்கிஷத்தை நான் என்ன பண்ணணும்? சரியா சேர்க்கணும், பயன்படுத்தணும். அதனால் ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த 3 விஷயங்கள் இதில் நான் என்ன பண்ணுறேன் நீ பார்க்கும்போது என்னுடைய இருதயம், என்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே தான் என் இருதயம் இருக்குது அப்படின்னா இந்த 3 விஷயத்தின் மீது இருதயம் ஃபுல்லாக நிரம்பி இருக்கு. 1 தேவன், கிறிஸ்து, அவங்களுடைய அன்பு, அவங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம். 2வது விஷயம், தேவன் எனக்காக வச்சுருக்க அந்த ஆசீர்வாதத்துக்காக இந்த பூமிக்குரிய எந்த விஷயமா இருந்தாலும் இழந்து அந்த பரிசுத்தவான்கள், ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களை சுதந்திரத்தை நான் பங்கடைவதற்காக நான் என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்? வெறுத்து இந்த பூமிக்குரிய பொக்கிஷங்கள் அப்படின்றது ஒன்றுமில்லை, மாறாக அழியாத நிலையாதமான தேவன் வச்சுருக்க ஆசீர்வாதத்துக்கு நான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது போகிறதுக்காக பிரயாசப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம செய்கிறோன்னா நம்ம பரலோகத்தில் பொக்கிஷத்தை வச்சுட்ருக்குறோம். அடுத்தது தேவன் அதிகமாக மதிப்பு கொடுக்கறது அப்படின்னு பார்க்கும்போது சகோதர ஐக்கியம்,
ஸோ இந்த ஒரு காரியத்தில் எந்த அளவுக்கு நான் பொக்கிஷமாக நினச்சி நான் பொக்கிஷமாகவே பரலோகத்தில் போய் சேரணும், இல்லை அந்த பொக்கிஷமாகி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இங்கே நான் எப்படி இந்த ஒரு ஆசீர்வாதத்தை பயன்படுத்துக்கிறேன் அப்படின்னு அடிப்படையில் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த ஒரு காரியத்தை செஞ்சிட்ருக்கிறோம் அப்படின்னா இன்னும் தாராளமாக என்ன பண்ணலாம், அதிகமாக எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யலாம். ஸோ தேவனுக்குள்ளே நாம் செய்யக்கூடிய எந்த காரியங்களானாலும் ஒரு வேளை மனுஷங்களுடைய பார்வையில் பெருசாலாமல் இருக்கலாம், ஒரு வேளை நன்றி இல்லாமல் மறந்துருக்கலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார், ஏமாற்ற மாட்டார், நம்பிக்கை இல்லாதவராக போயிட மாட்டார். அதுக்கே உரிய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது செய்வார் அப்படின்ற நம்பிக்கையோடு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும் நம்ம இருக்கணும். ஸோ படிக்கலாம் பாருங்கள், 1 கொரிந்தியர் 15:58. 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அப்படியா பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிருக்கிற நாம் அந்த பொக்கிஷமாக கருதி நாம் ஏறெடுக்கக்கூடிய நம்முடைய முயற்சிகள் அது சின்னதோ பெருசோ எதுவாக இருந்தாலும் எதுவுமே விருதாவாக என்ன பண்ணாது, போகாது, வேஸ்ட்டாக என்ன பண்ணாது, ஆகாது அப்படின்றத தெளிவாக என்ன பண்ணுங்க, தெரிஞ்சுக்குங்க. இந்த பூமிக்காக, இந்த பூமிக்குரிய சொத்துக்களை சேர்க்கறதுக்காக எடுக்கிற பிரயாசங்கள், அதுக்காக நம்ம செலவு பண்ணக்கூடிய திட்டங்கள், நேரங்கள் எல்லாமே ஒரு நாள் வேஸ்ட்டாக போயிடலாம். ஆனால் தேவனுக்காக நம்ம ஏறெடுக்கக்கூடிய பிரயாசங்களாகட்டும், நம்முடைய நம்பிக்கைகளாகட்டும், திட்டங்களாகட்டும் ஒருபோதும் என்ன பண்ணாது அப்படின்னு பார்க்கும்போது வேஸ்ட் ஆகாது அப்படின்றத அறிஞ்சு நாம் உறுதிப்பட்டவங்களாகவும் அசையாதவங்களாகவும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுது என்ன பண்ணுமா, இந்த பரலோகத்தில் சொத்துக்களை சேர்த்து வைக்கிறதையே நம்முடைய நோக்கமாக கருதி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம பெருகணும். ஸோ இந்த பூமிக்குரிய விஷயம் அப்படின்னு வரும்போது எந்த அளவுக்கு வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சிறுகலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது வேணாம் அப்படின்றத என்ன பண்ணிக்கலாம், விட்டுடலாம். ஆனால் பரலோக ஆசீர்வாதம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பொக்கிஷமாக கருதுகிறோம் அப்படின்னா அதுக்கே உரிதான சொத்து சேர்க்குற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது சேர்க்கணும். ஸோ அப்படியா பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கேயே உங்களுடைய இருதயமும் இருக்குது. அப்போ அதை பொக்கிஷமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்முடைய இருதயம் எங்கே தான் இருக்கும், பரலோகத்தில் உறுதியாக தரிக்கப்பட்ட ஒரு இருதயமாக இருக்கும். ஸோ அதை சார்ந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது செயல்படுவோம். ஸோ அப்படியாக செயல்பட்டு அநேக பொக்கிஷங்களை நம்ம சேர்த்து கொண்டு தேவன் வச்சிருக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமீன். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.